பாஜக அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, கூட்டணியை சீக்கிரமாவே சீல் பண்ணிட்டாங்க பாஜக. ஆனா டிவிலாம் பார்க்கும்போது பரவலா அரசியல் விமர்சகர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த அலைன்ஸ் ஜெல் ஆகல அப்படின்ற விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஜெல் ஆகலன்றதுனா ஜெல் ஆகக்கூடாது, ஜெல் ஆகக்கூடாது. திமுக அதனுடைய வெற்றி அது சம்பந்தமான கருத்து திணிப்புகளை ஏற்படுத்துவதையே வாடிக்கையாக வைத்துட்டு இருக்காங்க. திமுக போன எலெக்ஷனாக இருக்கட்டும், இந்த எலெக்ஷனாக இருக்கட்டும், தன்னுடைய பலத்தை நம்பி தேர்தலை அனுப்புவதற்கு தயாராக இல்லை. ஏன்னா திமுக பலம் என்று ஒன்று இல்லை. அமித்ஷா அவர்கள் பேசும்போது தொடர்ச்சியா அவர் என்ன சொல்றாருன்னா, கூட்டணி ஆட்சி அப்படின்ற விஷயத்த அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. இபிஎஸ் அவர்கள் அதுக்கு நேர் எதிரான விஷயத்தை இபிஎஸ் அவர்கள் சொல்றாரு. ஸோ இதுலேயே ஒரு பெரிய கருத்து முரண் இருக்கு இல்லையா? முழுமையாக கொத்தடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு இப்போ திமுகவில் கட்சிகள், கூட்டணி கட்சிகள் இருப்பது போல, விசிகா போல, மதிமுக போல, காங்கிரஸ் போல, கம்யூனிஸ்ட் போல இருப்பது தான் ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது. நியூட்ரல் டேக்ல திமுகவினுடைய கடுமையான ஆதரவாளர்கள் உட்கார்க்கப்படுறாங்க. திமுக ஆதரவாளர்கள் பத்திரிகையாளர்னு வருவாங்க, எழுத்தாளர்னு வருவாங்க, அந்த நியூட்ரல் டேக்ல இருந்துட்டே இருக்காங்க. என்னால் நேம் பண்ணி சொல்ல முடியாது, வேணாம்னு நினைக்கிறேன். இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்க சொன்ன எல்லா பதில்கள்லையுமே மீடியா மேல கடுமையான விமர்சனம் இருக்கு. ஆனா உங்களோட விமர்சனம் என்னன்னா, ஒரு சார்பா அவங்க செயல்படுறாங்க, ஆளும் கட்சியை விமர்சிக்க மாட்டேங்கிறாங்க, கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க, தவறுகளை சுட்டி காட்ட மாட்டேங்கிறாங்கன்ற குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க. பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா, இதே குற்றச்சாட்டை காங்கிரஸ் பார்ட்டி நேஷனல் மீடியா மேல வைக்கிறாங்க. பிஜேபி அங்க நார்த்ல நேஷனல் மீடியாவுக்கு என்ன பண்ணாங்களோ அதே விஷயத்த திமுக இங்க தமிழ் மீடியாவுக்கு பண்ணிட்டாங்கன்றாங்க. ஸோ ரெண்டுக்கு வித்தியாசம் இல்லைன்றாங்களா? பொதுவாக பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது பாலிசி பேஸ்டாக தான் இருக்கும். ஒரு கட்சி சதவீதமே பெறவில்லை என்று சொன்னாலும் கூட அது பேசுகிற கொள்கை நல்ல கொள்கையாக இருந்தால் அந்த கொள்கை சார்ந்த அரசியல் தமிழகத்தில் பேசும். இப்படித்தான் தமிழக அரசியல் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ என்னன்னா, பாலிசி பேஸ்டு பாலிடிக்ஸே கிடையாது, எல்லாமே கால்குலேஷன் தான். 1 சார், 2 சார், 3 சார், 4 சார். அதுவும் இந்த டிவி கேக்கு கொடுக்குற ப்ரொஜெக்ஷன்லாம் அப்போ என்னுடைய கணக்குப்படி விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு கமலஹாசன் தான் காரணம், வேற யாரும் காரணம் இருக்கிறது தான் எனக்கு தெரியும். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா இப்போ நீங்க கோவப்பட்டு பேசும்போது ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. பொறுப்பே இருக்க மாட்டேங்கிறாங்க திமுக, ஒரு கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு, அதை சாதாரணமா கடந்து போறாங்கன்னு சொன்னீங்க. அது இங்கேயும் அப்ளை ஆகும்னு பாக்குறேன். யூபியில் நடக்கும் போதும் பாஜக அதுக்கு பொறுப்பு இருக்கணும் இல்லையா? ஏங்க நான் உங்களுக்கு சொல்றது தமிழ்நாட்டில் நடக்கும்போது ஒரு கோவம் இங்க வர மாட்டேங்குது. கிடையாதுங்க, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோவம் ஏன் வர மாட்டேங்குதுன்னு கேக்குறீங்க. இது கோவம் வர வேண்டிய விஷயமே இல்லை சார். என்கவுண்டருங்கிறது ரவுடிசம் பண்றது சார். லாக்அப் டெத்துங்கிறது சாதாரண அப்பாவி அடிச்சு கொள்றது சார். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இல்லையா? யூபியில் ஒரு லாக்அப் டெத் கூட இல்லைன்றீங்க. நீங்க சொல்லுங்க, இந்த 4 வருஷத்துல இங்க 25 நாங்க சொல்றோம்ல, நீங்க எடுத்து டேட்டா காட்டுங்க, செக் பண்ணிடுவோம். இல்லை, இப்போ இங்கே டேட்டா என்னன்னா, இன் உத்தரப்பிரதேஷ், இந்தியா, தேர் ஹவ் பீன் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் கஸ்டோடியல் டெத்ஸ் with the state recording a high number of such incidents in recent years. Specifically, the number of custodial deaths in UP rose from 450 in fiscal year 2020-21 to 501. சார் வணக்கம். வணக்கம். ஸோ இப்போ பாஜக அதிமுக கூட்டணியை பொறுத்தளவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, கூட்டணியை சீக்கிரமாகவே சீல் பண்ணிட்டாங்க பாஜக. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி சீல் ஆயிடுச்சு. ஆனால் டிவிலாம் பார்க்கும்போது பரவலா அரசியல் விமர்சகர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த அலைன்ஸ் ஜெல் ஆகலை அப்படின்ற விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? ஜெல் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதுதான் உண்மை, ஃபேக்டாக தான். நீங்கள் ஜெல் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா எதை பேஸ் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இவங்க எதையுமே பேஸ் பண்ணி சொல்லலை, ஜெல்ல ஆக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஊடகங்களில் இருக்கிற பலருமே திமுக ஆதரவு நிலைப்பாடை வெளிப்படையாக எடுக்கிறாங்க. என்னால் பல உதாரணங்கள் சொல்ல முடியும். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுக அதனுடைய வெற்றி அது சம்பந்தமான கருத்து திணிப்புகளை ஏற்படுத்துவதையே வாடிக்கையாக வைத்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அதாவது திமுக போன எலெக்ஷனாக இருக்கட்டும், இந்த எலெக்ஷனாக இருக்கட்டும், தன்னுடைய பலத்தை நம்பி தேர்தலை அனுப்புவதற்கு தயாராக இல்லை. ஏன்னா திமுக பலம் என்று ஒன்று இல்லை. தமிழக மண் முழுவதும் ஆன்டி இன்கம்பன்சி தான் இருக்குது, எதிர்ப்பு மனநிலை தான் இருக்கிறது ஆட்சியாளர்கள் மேலே. அவங்க எதை நம்பி தேர்தலை அணுகிறாங்க அப்படின்னா, எதிரினுடைய பலவீனத்தை நம்பி அணுகிறாங்க. அதாவது ஒற்றுமையாக இல்லை, எதிரில் இருக்கிற கட்சிகள் வலுவான கட்சிகள் ஒன்றிணையலை, அதை பேஸ் பண்ணி தேர்தல் அணுகலான்னு பார்க்குறாங்க. இது இப்போ அதிமுக பாஜக கூட்டணி உடன்பாடின் மூலமாக இந்த கனவு தகர்க்கப்படுவதை அவர்கள் விரும்பவில்லை. ஜெல்லாகலைன்றதுனா ஜெல்லாகக்கூடாதுன்னு. ஜெல்லாகிறதுனா என்னன்னா,
நீங்க மேல ஜெல்லாகிறதுக்கு பேர் ஜெல்லாகிறது கிடையாது. கிளை அளவுல, அதாவது கிளை அளவுல, ஒன்றிய அளவுல, மாவட்ட அளவுல நிர்வாகிகள் நல்ல நெருக்கமாயிட்டாங்க. சாதாரணமா, அதாவது அமித்ஷா அவர்களும் எடப்பாடி அவர்களும் அந்த ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதுல இருந்து ஓரிரு நாட்கள்லயே களத்துல என்னால காண முடியுது. ரொம்ப சர்வசாதாரணமா, ரொம்ப ஹாப்பியா ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த நிர்வாகிகள் சொல்றேன் ஷேர் பண்ணி அவங்க எல்லாம் ஒன்னாயிட்டாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாத்திரை அந்த இது போயிட்டு இருக்காரு, பயணம் போயிட்டு இருக்காரு. போற இடங்களில் எல்லாம் பாஜகவினர் வரவேற்கிறார். இதை விட வேற என்ன ஜெல்லாகணும் உங்களுக்கு? பரவாயில்ல. ஏன் இதை சொல்றாங்கன்னா, இப்ப அமித்ஷா அவர்கள் பேசும்போது தொடர்ச்சியா அவர் என்ன சொல்றாருன்னா, கூட்டணி ஆட்சி அப்படின்ற விஷயத்த அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. இபிஎஸ் அவர்கள் அதுக்கு நேர் எதிரான விஷயத்தை இபிஎஸ் அவர்கள் சொல்றாரு. ஸோ இதுலயே ஒரு பெரிய கருத்து முரண் இருக்கு இல்லையா? ஒண்ணு, அதிமுகவுக்கு அந்த விஷயம் பிடிக்கல, அதை ஏத்துக்கல. அப்படி இருக்கும்போது அதை திருப்பி திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது அது ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துது இல்ல? ஜனநாயக கட்சிகள் கூட்டணி வைக்கும் பொழுது இந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதுதான் ஜனநாயகத்திற்கு அழகு. முழுமையா கொத்தடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு இப்ப திமுகவில் வந்து கட்சிகள், கூட்டணி கட்சிகள் இருப்பது போல, விசிகா போல, மதிமுக போல, காங்கிரஸ் போல, கம்யூனிஸ்ட் போல இருப்பதுதான் ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது. நீங்க வந்து விடுதலை சிறுத்தைகள்ல ஒரு விஜய் கட்சிக்கு ஒருத்தர், அவர் பேர் என்ன, விஜய் கட்சிக்கு போனார்ல திருமாவளவன், விசிகாவில இருந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி, அவரு வந்து இந்த பேசினாரு. உடனே திருமாவளவன் பயந்துட்டு வந்து இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொன்னாரு. அப்புறம் கட்சி விட்டு தாவேக போனார். இது ஜனநாயகத்திற்கு அழகு கிடையாது. அவருடைய தலைவரா அப்ப அவர் ஏத்துக்கிட்டு இருந்த ஒருத்தரை அவர் வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்றாருன்னு வைங்களேன், கூட்டணியில ஆட்சியில பங்கோ ஏதோ ஒண்ணு, இதெல்லாம் இந்த கருத்துக்கள்லாம் இருக்கிறது தான் ஜனநாயகத்திற்கு அழகு. கருணாநிதி அவர்கள் இருந்த காலகட்டத்திலேயே இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் எழும். இப்பதான் திமுகவும் மற்ற கட்சிகளும் கிட்டத்தட்ட மெர்ஜர் ஆஃப் பார்ட்டிஸ் மாதிரி ஆயிப்போச்சு. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு ஜக் போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன் நீங்க இப்போ டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு பாருங்க, கருணாநிதி அவர்கள் சிஎம் இருக்கும்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தது. அப்ப 18 எம்எல்ஏ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருந்தது. இருந்த போதும், அவங்க மைனாரிட்டியா இருந்த போதும் கூட நாங்க வந்து நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தோம். அப்ப காங்கிரஸ் வந்து என் மேல வருத்தப்பட்டாங்க, நாங்க கூட்டணியில ஆட்சியில பங்கு கேட்கலாம்னு நினைச்சோம், நீங்க 18 எம்எல்ஏ வச்சுட்டு நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொன்னதுனால எங்களால ஒண்ணும் பண்ண முடியலன்னு சொல்லி என் மேல கோச்சிட்டாங்கன்னு சொன்னாரு. இப்படித்தான் அரசியல் இருந்தது. இதுதான் அரசியலுக்கு அழகு. ஆகையால இது மாதிரியான ஒரு என்ன சொல்றது, மேல்மட்ட தலைவர்கள் அவங்க வந்து பேசுறதுல வந்து வச்சுக்கிட்டு இல்ல இது வந்து கான்ட்ரோவர்சின்னு சொல்லக்கூடாது. இதுதான் ஜனநாயகத்திற்கு அழகு. ஜெல்லாகிறது எங்க பார்க்கணும்னா கிளையில பார்க்கணும். ஆனா சிக்கல் என்னன்னா சார், நீங்க சொன்ன மாதிரி ஜனநாயகத்துல கருத்துரிமை ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அதுவும் மக்கள் பிரச்சனைலாம் வரும்போது, இப்ப உதாரணத்துக்கு பாஜக செய்யற ஒரு விஷயம் அதிமுகவுக்கு பிடிக்கலன்னா அதை ஓப்பனா வெளியே பேசலாம். அதே மாதிரி அதிமுகவோட சில பாலிசிஸ்ல பாஜகவுக்கு பிரச்சனை இருக்குன்னா அதையும் ஓப்பனா பேசலாம். இதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்டுகள் அப்படி பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப அமைதியா இருக்காங்க. ஆனா இங்க சிக்கல் என்னன்னா, மக்கள் இஷ்யூஸை மையமா வைத்து இந்த முரண் எழல. இப்ப அதிகார பகிர்வு அப்படின்றது 2 கட்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயம். அதை அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய 2 கட்சிகள் பேக்ரவுண்ட்ல பேசணும் இல்லையா? இபிஎஸ் அவர்கள் ஒண்ணு சொல்றாரு, அமித்ஷா இன்னொன்னு சொல்றாரு. சோ அந்த கட்சிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய முரண் ஏன் வெளியில வரணும்? அத இப்ப நியூஸா மாறுது, சண்டை இருக்குன்ற மாதிரி தோட்டத்தை ஏற்படுத்துது. ஜெல்லாலன்னு சொல்றாங்க. அதனால இப்போ கமலாலயம் முன்னாடி ஒரு பறக்குது அப்படின்னா இந்த வந்து பறக்குது, அதனால அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் கூட்டணியில சலசலப்புன்னு செய்தி போடுவதற்கு தயாராக இருக்கிற ஊடகங்கள் இருக்கிற வரை நாங்க உள்ள பேசினாலும் வெளில பேசினாலும் நாங்க என்ன பேசினாலும் அவங்க என்ன பேசினாலும் அந்த ஒரு வார்த்தை எடுத்து வச்சுட்டு இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி தான் நீங்க பேச போறீங்க. அது நாங்க என்ன பண்ண முடியும்? தொடர்ச்சியா 4 தடவை எதுக்கு சொல்லணும்? இருக்கட்டுமே, என்ன பர்பஸ் இருக்கட்டும். நான் என்ன சொல்றேங்க, இப்படியே இருக்கட்டும்ன்ற. நாங்க இப்படி சொல்றோம், அவங்க அப்படி சொல்றாங்கன்னு இருக்கட்டுமே. இது இல்ல விஷயம். நோக்கம் என்ன, செயல் திட்டம் என்ன? செயல் திட்டம், திமுக என்கிற கட்சி மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. தமிழகம் இதுவரை சந்தித்திராத ஒரு மிக மோசமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும், மக்களுக்கு நன்மை பயக்க வேண்டும். இவ்வளவுதான் நோக்கம். இதற்குத்தான் ஒரு நல்ல அரசியல் கட்சி இப்படித்தான் யோசிக்கும். அப்படித்தான் அதிமுகவும் பாஜகவும் யோசித்துக் கொண்டிருக்கிறது. நான் மறுபடியும் சொல்ற மாதிரி இந்த ஒரு கன்செப்ஷன் உங்களுக்கு ஏன் ஏற்படுது, மிஸ்கன்செப்ஷன் ஏன் ஏற்படுதுன்னா, தொடர்ந்து இது பார்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்ப நீங்க வந்து திமுகவுக்கும் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் இந்த மாதிரியான விவாதங்களோ, இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரியான கருத்துக்கள் பேசப்பட்ட போது கூட விசிகா திமுக சொல்றேன் இப்படி பேசல, இல்ல கூட்டணி பிரேக் ஆயிடுமோ அப்படிலாம் யாரும் பேசல. ஏன்னா உள் உணர்வு அவங்களுக்கு பிரேக் ஆயிடக்கூடாது.
திமுக ஆதரவு மனநிலை என்பது நியூட்ரல் டேக்ல இருந்துகிட்டு திமுக ஆதரவு மனநிலையை வெளிப்படையாக எடுக்கிற ஒரு மோசமான ஒரு போக்கிற்கு தமிழ் ஊடகத்துறை தள்ளப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப ஆபத்தான போக்கு. இது ஏன் நான் ஆபத்தான போக்குன்னு சொல்றேன்னா, பிஜேபி காரனா சொல்லல, நான் ஒரு தமிழனாக சொல்லுகிறேன். ஏன்னு சொன்னா, நீங்க கருணாநிதி ஆட்சி காலத்துல கூட ஈழத்தமிழர் உச்சகட்ட போர் கடுமையாக பல ஊடகங்கள் விமர்சித்து எழுதி கொண்டே இருந்தது. கருணாநிதி ஒரு தடவை சோவை பற்றி சொல்லும் பொழுது அவர் என்னை ரசித்து கொண்டே விமர்சிப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது எதிரில் இருக்கிற விமர்சனங்களுக்கு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனோநிலை, மனோபக்குவம் தமிழக அரசியலில் இருந்து கொண்டே இருந்தது. இப்போ அந்த மனநிலையை இந்த 4.5 ஆண்டுகள்ல முழுமையாக குழி தோண்டி புதைத்திருக்கிறது. லாக்அப் மரணங்கள்ல கூட ஆட்சியாளர்களை ஆதரித்து பேசுகிற போக்குன்றது தமிழகத்தில் இதற்கு முன்னாடி கிடையாது. இந்த சாத்தான்குளம் இஷ்யூ இருக்குல்ல, அந்த இஷ்யூல யாருமே ஆதரிச்சு பேசல. புரியுதுங்களா? அப்பா மகன் லாக்அப்ல கொல்லப்படுறாங்க, யாருமே ஆதரிச்சு பேசல. தப்புனா தப்பு தான். காவல்துறை ஒருவனை அடித்துக் கொள்வதற்கு என்ன உரிமை இருக்குது? அப்புறம் என்ன கான்ஸ்டிடியூஷன்ல அர்த்தம் இருக்கு? ஆனா இப்ப பாருங்க சார், லாக்அப் மரணம் நடக்கும் தான் சார், நார்மலுங்கிறாங்க. அது லாக்அப் மரணம் எப்படிங்க நார்மல் ஆகும்? ரோட்ல நடக்கிற ஆக்சிடென்ட் நார்மல், கொலை கொள்ளை இதெல்லாம் கூட இல்லைங்க, சட்டம் ஒழுங்கு நீங்க 100% மெயின்டைன் பண்ண முடியாது, ஓகே நார்மல் சொல்லலாம். லாக்அப்ல போலீஸ்காரன் அடிச்சு கொள்றத இன்னும் சொல்ல போனா இது ரொம்ப விசித்திரமான ஒரு வழக்கு. எஃப்ஐஆர் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதாவது நீங்க ஒரு கூலிப்படையை என்கேஜ் பண்ணி ஒருத்தனை கொல்ற மாதிரி காவலர்களை என்கேஜ் பண்ணி ஒரு மனிதர், அஜித் என்கிற ஒரு மனிதர் கொல்லப்பட்டிருக்கிறார். இதுதான் அந்த அஜித் குமாரோடைய அந்த வழக்கு. இதை கூட நியாயப்படுத்தி பேசுகிற ஒரு அவல நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டிருக்கிறது. 4 ஆண்டுகளில் 25 லாக்அப் மரணங்கள் அப்படின்னு சொன்னா, இதை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, சார் லாக்அப்ல அடிச்சு கொல்லப்பட்டவன் 25 பேர் சார். அப்ப அடிக்கப்பட்டவன், அவமானப்படுத்தப்பட்டவன், கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் அடிச்சு செவில் அடிச்சு சட்டை கிழிக்கப்பட்டவன். இந்த மனநிலை எவ்வளவு ஆபத்தானது. காவல்துறையினருக்கு நம்ம காவல் நிலையத்திற்கு வருகிற சிட்டிசன்ஸை நம்ம அடிக்க முடியும், உதைக்க முடியும், சித்திரவதை பண்ண முடியும் அப்படின்னா அவங்க சித்திரவதை பண்ணி பணத்தை பிடிங்கிருக்கலாம், பெத்த மகள் முன்னாடி அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம். இதே தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு இளைஞர், அவர் எந்த விதமான வழக்குமே இல்லாம பொய் வழக்கு, சும்மா கத்தியை கொடுத்து போட்டோ எடுத்து பொய் வழக்கு போட்டு அவனை ஜெயிலில் தள்ளுறாங்க. அந்த இத்தனைக்கும் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க. அந்த சகோதரிகள் 2 பேரு காவல் நிலையத்துல என்னுடைய அண்ணன் மேல நீங்க பொய் வழக்கு போடாதீங்கன்னு கெஞ்சி அவங்க போராடி கடைசியில 2 பேரும் விஷம் குடிஞ்சு ஒருத்தவங்க செத்தே போனாங்க. இதுல என்ன கொடுமை தெரியுங்களா? விஷம் குடிச்சு அவங்க காவல் நிலையத்துல உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் பொழுது குறைந்தபட்சம் ஆம்புலன்ஸ் கூட காவல் நிலையத்தை சார்ந்த அங்க ஒரு 18 பேர் அந்த ஸ்டேஷன்ல இருந்திருக்காங்க. ஒருத்தனும் ஆம்புலன்ஸ் கூட போன் பண்ணல. இது என்ன மாதிரியான மனநிலை? காவலர்களுக்கு இவ்வளவு குரூர மனநிலை, காவல்துறை இப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு சென்றிருக்கிறது அப்படின்னு சொன்னா, சார் வேர் இஸ் தி க்வெஸ்சன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட் சார். சார் ஒரு விஷயம், இப்ப நீங்க இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் நீங்க சொன்ன எல்லா பதில்கள்லயுமே மீடியா மேல கடுமையான விமர்சனம் இருக்கு. இல்ல தப்பு இல்ல, கரெக்ட். இது ரொம்ப எங்களுக்கு வேதனையா இருக்கு. கரெக்ட், அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. மீடியாவையும் விமர்சிக்கலாம், அவங்களும் கண்டிப்பா விமர்சிக்கலாம், தப்பு பண்ணுவோம் விமர்சிக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஆனா உங்களோட விமர்சனம் என்னன்னா, ஒரு சார்பா அவங்க செயல்படுறாங்க, ஆளும் கட்சியை விமர்சிக்க மாட்டேங்கிறாங்க, கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க, தவறுகளை சுட்டி காட்ட மாட்டேங்கிறாங்கன்ற குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க. பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா, இதே குற்றச்சாட்டை காங்கிரஸ் பார்ட்டி நேஷனல் மீடியா மேல வைக்கிறாங்க. இப்போ இன்ஃபேக்ட் இப்போ நான் மோடி இயர்ஸ் அப்படின்னு ஒரு புக் படித்தேன். அதுல ஆக்கார் பட்டேல் அப்படின்றவர் அந்த புக் எழுதுறாரு. அதுல ஒரு டேட்டா போடுறாரு. ஒரு வருஷத்துல நடக்கக்கூடிய இந்த பிரைம் டைம் டிபேட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, 90% பார்த்தோம்னா காங்கிரஸ் பார்ட்டியை டார்கெட் பண்ணி அவங்க டிபேட்ஸை நடத்துறாங்க. மோஸ்ட்லி அவங்க பிஜேபி கவர்மெண்ட்டை விமர்சிக்கவே இல்லை. ஸோ இப்போ நிறைய பத்திரிகையாளர்கள் நான் பார்க்கும்போது சொல்ற விஷயம் என்னன்னா, பிஜேபி அங்க நார்த்ல நேஷனல் மீடியாவுக்கு என்ன பண்ணாங்களோ அதே விஷயத்த திமுக இங்க தமிழ் மீடியாவுக்கு பண்ணிட்டாங்கன்றாங்க. ஸோ ரெண்டுக்கு வித்தியாசம் இல்லைன்றாங்க. அதான் நான் சொல்றது, நல்ல கவனமா கேளுங்க. நியூட்ரல் டேக்ல திமுகவினுடைய கடுமையான ஆதரவாளர்கள் உட்கார்க்கப்படுகிறார். ஓகே, இது நீங்க சொல்ற நானும் நார்த் மீடியா டிபேட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கேன். அங்கெல்லாம் என்ன நடக்குதுன்றதையும் நான் பாக்குறேன். ஒரு சில சேனல்ஸ்லாம் அவங்க நரேட்டிவ் செட் பண்ணிட்டு அப்படியே பேசுறாங்க. இப்போ ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி நான் ஆன்லைன்ல போயிட்டு இருக்கேன். நான் முக்கியமான ஒரு கருத்தை சொல்றேன், அங்க டிபேட் அப்படியே டேன் ஆகுது. அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க, அந்த நரேட்டிவை நான் உடைக்கிறேன், நான் வேற ஒரு விஷயத்த முன்வைக்கிறேன், அவங்க எதிர்பாராத ஒரு விஷயத்த முன்வைக்கிறேன், கேமரா ஆஃப் ஆயிடுது. அது டெக்னிக்கல் எரரா இல்லை ஹியூமன் எரரான்றது எனக்கு இப்போ வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இப்படி ஒரு அலிகேஷன்னா சொல்லிட்டே இருக்கலாம். நான் சொல்றது 2009க்கு அப்புறங்க
2009 உச்சக்கட்ட போர் ஈழத்தில் நடக்குது இல்லைங்களா? அதற்கு பிறகு நிறைய பேர் பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற ஒரு போர்வையிலையோ இல்லை எழுத்தாளர்கள்ன்ற பொருள், நான் சொல்றது அந்த நியூட்ரல் டேக்ல நிறைய பேர் இங்க பிளான் பண்ணப்படுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உச்சக்கட்ட போர்ல தமிழ் சமூகத்தினுடைய ஆயுட்கால வாழ்நாள் ஜென்ம வரலாற்று எதிரி காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு மனநிலை தமிழகத்தில் இருக்கிற பட்டி தொட்டி எங்கும் பரவுது. நீங்க தமிழக இளைஞர்கள் தன்னெழுந்த வாரியாக பல இடங்கள்ல தானா போய் காசு போட்டு செலவு பண்ணி காங்கிரஸ் நின்ன இடத்துல மட்டும் பிரச்சாரம் பண்ணவங்கலாம் நமக்கு தெரியும். இந்த மனநிலையை மடைமாற்றுவதற்காக, அதாவது காங்கிரஸ் எதிர்ப்பு மனநிலை தமிழ் சமூகத்திடம் வந்திருக்கிறது, அதை பிஜேபி பக்கம் ஷிஃப்ட் பண்றதுக்காக பலர் இங்க உருவாக்கப்பட்டார்கள். அவங்க கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆகி இங்க ஒரு பெரிய நரேட்டிவை இங்க செட் பண்ணிட்டே இருக்காங்க. நான் பேர் சொல்லலை, நீங்க யாருன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஊடகத்துல நடுநிலை நெறியாளராக அறியப்பட்ட ஒருத்தர், அவரை என்னன்னா, இல்லைங்க நீங்க ஒரு சார்பா இருக்கீங்கன்னு சொல்லி இந்திய தத்துவவாதிகள் குற்றம் சுமத்துறாங்க. அவர் என்ன பண்ணிடுறாருன்னா வெளில வந்துட்டு இப்போ தனியா ஒரு வலைதள சேனல்ல இதெல்லாம் நடத்திட்டு இருக்காரு, டிபேட்ல எல்லாம் போய் உட்கார்றாரு. இப்பயே ஒரு நியூட்ரல் டாக்ல தான் உட்கார்றாரு. ஆனா திமுக மேடையில போய் என்ன திமுக சொம்புன்னு சொல்லாதீங்க, திமுக அண்டான்னு சொல்லுங்கன்றார். அப்போ அவர் நெறியாளராக உட்கார வைக்கப்பட்ட போது நீங்க திமுக சார்பில் இருந்தீங்கன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டது நியாயமான குற்றச்சாட்டு தானே? இந்த நியூட்ரல் டாக் தான் பிரச்சனை சார். நீங்க திமுகவுக்கு ஆதரவா பேசுறது உங்களுடைய உரிமை, யாருமே அதுல தப்பு சொல்லவே இல்லை. ஆனா டிபேட்ல நீங்க உட்காரும்போது பத்திரிகையாளர் ஏன் போடுறீங்க? திமுக அண்டான்னு போட வேணாம், திமுக ஆதரவாளர்னு போடுங்க. நான் என்ன சொல்றேன்னா, உங்களை நம்பி தானே மக்கள் பாக்குறாங்க. உங்களை நம்பி நீங்க நியூட்ரலா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்பி, அதாவது சார் தமிழ் ஊடகத்துறை எப்படி இருந்ததுன்னா, ஒரு கட்சி ஒரு சேனல் ஆரம்பிச்சாலும், ஒரு கட்சி ஒரு பத்திரிகை நடத்தினாலும் அவங்க கூட நாங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க கட்சி நடத்துற பத்திரிகை தான், கட்சி நடத்துற சேனல், ஆனா நாங்க நியூட்ரலா இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? ஒரு காலத்துல நியூட்ரலா இருக்க முடியாது அவங்களால. ஏன்னா ஒரு கட்சி நடத்துற சேனல். ஆனா வெளியில என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல நாங்க நியூட்ரலா இருக்கோம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நியூட்ரல் அப்படிங்கிறது தமிழ் சமூகத்துல அவ்வளவு வேல்யூ பண்ணப்பட்டது. இங்க மட்டும்தான் உலகத்துல எந்த கலாச்சாரத்துல இருக்குன்னு எனக்கு தெரியல, நடுவு நிலைமை என்பது அனைத்து மனிதர்களுக்குமானது. நீங்க ஃபாரின்ல போய் பாருங்கன்னா, நடுவு நிலைமைன்றது ஒரு ஜட்ஜஸ்க்கோ இல்லை யாருக்கோ இருக்கலாம். ஆனா திருக்குறள் என்ன சொல்லுது? நடுவு நிலைமைன்றது நம்ம எல்லாருக்கும். மனுஷனா போறதா நீ நடுவு நிலைமையில இருக்கணும். உனக்கு நியூட்ரலிட்டி நம்ம பை நேச்சர் நம்ம அதை எதிர்பார்க்கிறோம் நம்ம சமூகத்துல. அதனாலதான் நான் வருத்தப்படுறேன். இது ஆதங்கம் தானே ஒழிய பத்திரிகை துறை மீது இருக்கிற கோபம் கிடையாது. ஏன்னா நான் உட்பட இங்க இருக்கிற பல அரசியல் தலைவர்கள் பத்திரிகைகளால் உருவாக்கப்பட்டவர்கள். புரியுதுங்களா? பல பத்திரிகைகள், பல விஷயங்கள், பல எழுத்தாளர்கள் பல விஷயங்களை என்ன சொல்றது, எங்களுடைய அந்த அடலசன்ட் பீரியட் எல்லாம் நீங்க என்னால உறுதியா சொல்ல முடியும். நீங்க தமிழ் சமூகத்துல ஒரு சித்தாந்தம் தாங்கி நிற்கிற எல்லா அரசியல் தலைவர்களுமே, அவங்க என்ன சித்தாந்தமா வேணா இருக்கலாம், அவங்க ஒரு அடலசன்ட் பீரியட்ல பத்திரிகைகளை தொடர்ந்து படிச்சவங்களா இருந்திருப்பாங்க. பத்திரிகையாளர்களை மட்டும் உருவாக்கல, வாசகர்களை மட்டும் உருவாக்கல, பல அரசியல்வாதிகளை இங்க உருவாக்கி இருக்கிறது. நீங்க முழுசா ஒரு பக்கமா போய் சேரும்பொழுது அந்த நம்பிக்கையை நீங்க என்ன பண்றீங்க? குலைச்சறீங்க. இதுதான் ஆதங்கம். இது கோபம் அல்ல, ஆதங்கம். இது நான் ஓரளவுக்கு நானும் கூட ஏத்துப்பேன். நீங்க சொன்ன நல்ல பாயிண்ட். இப்ப நியூட்ரல் டாக்ல நிறைய பேர் உள்ள வராங்க, ஆனா அவங்களுக்கு ஒரு கட்சியோட சார்பு இருக்கு அப்படின்ற பாயிண்ட் சொல்றீங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியால நான் இது பெரிய அளவுல பார்க்கலாம் தான் நினைக்கிறேன். நான் பார்த்த அளவுக்கு பெரிய அளவுல பார்க்கல. யூஸ்வலா பிஜேபி சப்போர்ட்டர்னா பிஜேபி சப்போர்ட்டரா வருவாரு, காங்கிரஸ் சப்போர்ட்டர்னா காங்கிரஸ், பிஜேபி சப்போர்ட்டர்னா பிஜேபி சப்போர்ட்டர்னு போட்டுருவாங்க, இல்லைன்னா வலதுசாரின்னு போடுவாங்க. வலதுசாரி தத்துவத்தை பேச்சிலே தெரியும். வலதுசாரி தத்துவத்தை ஏன் பிஜேபியோட அடையாளப்படுத்துறாங்கன்னு இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. ஆனா வலதுசாரின்னு சொல்லிடுவாங்க. ஆனா திமுக ஆதரவாளர்கள் பத்திரிகையாளர்னு வருவாங்க, எழுத்தாளர்னு வருவாங்க, அந்த நியூட்ரல் டேக்ல இருந்துட்டே இருக்காங்க. என்னால நேம் பண்ணி சொல்ல முடியாது, வேணாம்னு நினைக்கிறேன். ஆனா ஜென்ரலா இந்த குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, இப்ப பாஜக நேஷனல் மீடியாவை கண்ட்ரோல் பண்றாங்கன்ற குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு வேலிடிட்டி இருக்குல்ல. ஏன்னா இப்ப ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி மீடியாவோட தன்மையே வேற மாதிரி இருந்தது, இன்னைக்கு கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. டிபேட்லாம் பார்க்கும்போது எனக்கு காங்கிரஸ்காரங்களை பார்த்தா பாவமா இருக்கும். சும்மா 2 பேர் இருப்பாங்க காங்கிரஸ்காரங்க, இவங்க ஒரு 8 பேர் சேர்ந்து ஆங்கரோட சேர்ந்து, ஆங்கரும் பாத்தீங்கன்னா வெறித்தனமா அடிப்பாரு. அது அங்கதான் நடக்குது, இங்க நடக்கல. இல்ல இங்க நடக்கல. நீங்க அப்ப ஆங்கில ஊடகங்களை மட்டும் பாக்குறீங்க, அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஊடகங்களை மட்டும். இல்ல, நான் நேஷனல் மீடியா தான் சொல்றேன், ஆங்கில மீடியா தான் சொல்றேன். நான் ஹிந்தில தமிழ் ஊடகங்களை பார்க்கலன்னு நினைக்கிறேன். தமிழ் நான் சொல்றேன், உங்க குற்றச்சாட்டை ஏத்துக்கிறேன், அதை ஏத்துக்கிறேன். நான் தான் சொல்றேன், உங்களுக்கு ஆங்கில ஊடகங்கள்ல அதுவுமே நான் என்ன சொல்றது, நீங்க வலைதள ஊடகமா இருந்தாலும் நீங்களும் ஒரு ஊடகம், ஒரு ஊடகத்துல இன்னொரு ஊடகத்தை பத்தி பேசுறது அது தார்மீகமா இருக்காது. அதனால நான் சொல்லல. என்னாலையும் ஆங்கில ஊடகங்கள்ல
என்னென்ன டிபேட்ல என்னென்ன நடந்தது, என்னென்ன நரேட்டிவ் செட் பண்ணப்பட்டது, எப்படி நெறியாளர்கள்லாம் பேசினாங்கன்னு நல்லா சொல்ல முடியும். ஆனா பாஜகவோட கண்ட்ரோல் இருக்கான்னு கேக்குறேன். அதுதாங்க சொல்றேன், கண்ட்ரோல் இருக்குன்னு நீங்க சொல்றது மித்துங்கிறேன். இப்ப நான் இப்ப பேசுறேன், இதை தமிழ் என்ன சொல்றது நேயர்கள் பார்க்கும் பொழுது அவங்களால இதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். தமிழ் ஊடகங்கள், தமிழ் பத்திரிகை துறை, நான் சொல்றது எழுத்து ஊடகமா இருக்கட்டும், அந்த நடுவுநிலைமை என்பது நீங்க உங்களுக்கு ஐடியாலஜி என்ன வேணா இருக்கலாம், பட் இந்த ப்ரொஃபஷன் நடுவுநிலைமை எதிர்பார்க்கிற ஒரு ப்ரொஃபஷன். உங்க ஐடியாலஜியை செருப்பு கட்டி வெளில விடுற மாதிரி வெளில விட்டுறணும். இங்க வந்து நியூட்ரல். ஏன்னா ஒரு ஆடியன்ஸ் பாக்குறான்ல, அவன் வந்து என்னோட டேக் ஆக மாட்டான். சார் நான் 2 பேர் 3 பேர் உட்காந்து டிபேட் பண்றேன், இப்ப 2 பேர் உட்காந்து டிபேட் பண்றோம் சார், ஒரு நியூட்ரல் ஓட்டர் வந்து ஏன் கூட கனெக்ட் ஆக மாட்டாங்க. நான் அதை எக்ஸ்பெக்டும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அஸ்வத்தாமன்னா பிஜேபின்னு தெரியும், உங்க கூட தான் கனெக்ட் ஆவாங்க. ஏன்னா நீங்க தான் நியூட்ரலா கேட்குறீங்க, நீங்க நியூட்ரலா கேட்குறீங்கன்னு அவன் நம்புறான். ஒரு கேள்வி கேட்கிறவரோடு தான் ஒரு சாதாரண வாக்காளர் தன்னுடைய மனநிலையே உட்கார வைப்பான். அவங்க கூட தான் அவங்களோட டேக் வந்து நேச்சுரலா போய் உட்காரும். அப்போ அந்த டேக்குக்கு நீங்க அந்த நம்பிக்கைக்கு உண்மையா இருக்கணும். இவ்வளவுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. இதற்கு சார் தமிழ் ஊடகங்கள் இப்படி இருக்கிறது என்னுடைய ஆதங்கத்தை நான் சொல்றேன் சார் அப்படின்னா, நீங்க வந்து இல்ல சார் நேஷனல் மீடியாவில் சில மீடியாவில் இப்படிலாம் வந்து பிஜேபி மேலேயும் ஒரு அலிகேஷன் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது இதற்கான பதிலான்றதை உங்க மனசாட்சி. இப்ப நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் ஏத்துக்கிறேன். நீங்க தமிழ் ஊடகங்கள் பத்தி சொன்ன விஷயங்கள் ஏத்துக்கிறேன். இன்ஃபேக்ட் நீங்க சொன்ன விஷயங்கள் கரெக்ட், நல்ல பாயிண்ட். நேஷனல் மீடியாவுக்கும் நான் பதில் சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதை எக்ஸ்ட்ரா ஆட் பண்றேன். நேஷனல் மீடியாவுக்கு அதுக்கு இதுவா நான் வைக்கல. நேஷனல் அப்ப ரொம்ப சந்தோஷம். நேஷனல் மீடியாவுக்கு நான் சொல்லிட்டேன், என்னால சொல்ல முடியும், நானே போயிட்டு தான் இருக்கேன், என்னால பார்க்க முடியுது, அந்த நரேட்டிவ் என்னால கிளியரா உணர முடியுது. நான் இன்னும் சொல்ல போனா நான் ஒரு சில டிபேட்ல ஓப்பனாவே சொல்லியிருக்கேன், இதுதான் நீங்க உங்க நரேட்டிவாவே பண்ணிருக்கீங்க, இதுதான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்ற அந்த 3:1 4:1 4 பேர் உட்காந்து நெறியாளரோட சேர்ந்து இதை நான் சொல்லியிருக்கேன். நீங்க 4 பேர் எனக்கு எதிராக பேசுறீங்க, நான் ஒருத்தன் பிஜேபிக்கு ஆதரவா பேசுறேன், நீங்க 4 பேர் எனக்கு எதிராக தான் பேசுறீங்க, ஆனா டைமும் கொடுக்க மாட்டீங்க. நேஷனல் மீடியாவில் நான் சொன்ன வீடியோலாம் உங்களுக்கு அனுப்புறேன், சொல்லி ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். நான் 3 பேர் பேசுனாங்க, பத்திரிகை 3 பேருமே பத்திரிகையாளர்கள், அதான் அதுல ஒரு விசித்திரம். டிஎம்கேன்னு வரல, அது டிஎம்கேன்னு நீங்க போட்டுட்டீங்கன்னா அப்ப ஆடியன்ஸ்க்கு அந்த நியூட்ராலிட்டி வந்துடும். நான் சொல்றது நேஷனல் மீடியா, இங்கிலீஷ் மீடியா தான். எனக்கு ஹிந்தி தெரியாது, என்ன தமிழ் தான் நல்லா தெரியும் சொல்ல போனா. இங்கிலீஷ் மீடியாவில் தான் சொல்றேன். 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே பத்திரிகையாளர், ஒண்ணு போல எல்லாம் பத்திரிகையாளர் எல்லாமே அங்க திமுக ஸ்போக்ஸ் பர்சன் இருந்திருந்தால் என்ன பேசியிருப்பார்களோ அதை விட 1 மடங்கு அதிகமா பேசுறாங்க. புரியுதுங்களா? அந்த நெறியாளரும் பேசுறாங்க. நான் சொல்றேன் 4 பேர் எனக்கு எதிராக பேசுறீங்க, நியாயமா 1 மணி நேரம் சொல்றேன், ஒரு 1 மணி நேரம்னா எனக்கு 4:1 டைம் கொடுக்கணும். ஆனா எனக்கு கொடுக்குற அந்த 1 நிமிஷத்தை கூட நீங்க யாரும் அலோவ் பண்ண மாட்டீங்க. இது என்ன நியாயம்னு கேட்டேன். ஸோ நீங்க சொல்ற அதே குற்றச்சாட்டு எனக்குள்ளேயும் இருக்கு. எதுனா காங்கிரஸ் ஃபேவரா இருக்காங்கன்னு சொல்லி. ஸோ நேஷனல் மீடியாவும் ஸ்டேட் மீடியா ரெண்டுமே பிஜேபி அகைன்ஸ்ட். ஐ கேன் நேம் த மீடியா, பட் அது வந்து ஒரு தார்மீகமா இருக்காது. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, பேசும்போது ரெகுலரா நீங்க ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்றீங்க, அதாவது வரலாறு காணாத அளவுக்கு இந்த திமுக ஆட்சி ரொம்ப மோசமா செயல்பட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொல்றீங்க. எந்த அடிப்படையில் அதை சொல்றீங்க? அந்த அளவுக்கு என்ன மோசமா பண்ணிட்டாங்க? ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. அதாவது இந்த 4.5 வருஷத்துல நிறைய வரலாற்று தவறுகளை இவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். ஒரு ஆட்சியாளர்களுக்கு ஒரு மிக தவறான ஒரு பேட்டர்னை இவங்க கற்பிச்சிருக்காங்க. அதாவது என்னன்னா, ஆட்சியாளர்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியிலிருந்து விலகிறது. நான் செய்கிற காரியத்திற்கு நான் தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செஞ்சாலும் தவறு நடக்கும்பொழுது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கணும். இது வந்து காலமாக தமிழக அரசியலில் இருந்த ஒரு விஷயம். தவறுகள், மிகப்பெரிய இமாலய தவறுகள்லாம் நடந்திருக்கு. நான் அதனால தான் சொல்கிறேன், திமுக ஆட்சியை முந்தைய அதிமுக ஆட்சியோடு நான் கம்பேர் பண்ணி பேசல, திமுக ஆட்சியை முந்தைய திமுக ஆட்சியிலே பேசுகிறேன். முந்தைய திமுக ஆட்சி காலங்களில் மிகப்பெரிய அதிருப்தி இருந்தது. ஆனா அந்த அதிருப்திகளுக்கெல்லாம் ஒரு ஓன்னஸ் அங்க வந்துச்சு. கருணாநிதி ஏதோ ஒரு ஓன்னஸ் காட்டுவார், ஏதோ ஒரு தவறு நடந்தது, ஏதோ ஒரு அவருடைய வார்த்தையில ஒரு ஓன்னஸ் வரும். இவங்க என்ன பண்றாங்கன்னா, மக்களை அடிமுட்டாள் என்று நினைக்கிறாங்க, மக்களை ரொம்ப கிள்ளுகிறியா நினைக்கிறாங்க. எறும்புகளும் புழுக்களுமாக இந்த திராவிட மாடல் திமுக அரசு மக்களை எண்ணிக்கொண்டிருக்கிறது. சார் லாக்அப் டெத் 25, நான் சொல்றது லாக்அப் டெத் 25 லாக்அப் டெத் பெரிய நம்பர். ஆனா அந்த லாக்அப் டெத்தை இவர்கள் அணுகிய விதம், இப்போ நான் வந்துட்டு இருக்கும்போது நான் ஒரு பேட்டி பார்த்தேன், ஆர் ஆசா வந்து தான் சாரி கேட்டாரு அப்படின்னு கேஷுவலா சாரி கேட்டதையே பெரிய பெருந்தன்மை போல பேசுறாங்க. இல்ல சாரி கேட்டா பொறுப்பேற்காதான் அர்த்தம். 25 மரணங்களுக்கு பிறகு அந்த கேள்வி கேட்டவங்களும் அதான் கேட்டாங்க. 25 மரணங்களுக்கு பிறகு நீங்க ஒரு சாரி கேட்குறீங்க,
அந்த சாரியை நீங்க கேட்டுட்டு அடுத்து உங்களுடைய அடிப்படைகளை வச்சு நீங்க என்ன அதான் சாரி கேட்டாரு, அதான் சாரி, என்னங்க ஒரு உயிர் போயிருக்கு. சாரி கேட்டதில்ல விஷயம். 25 மரணங்களுக்கு பிறகு சாரி கேட்டதில்ல விஷயம். சாரி கேட்டதையே ஒரு பெரிய சாதனை மாதிரி அடுத்தடுத்து வச்சு ஆளுங்களை வச்சு பண்றாங்க இல்லையா? அது ரொம்ப ஆபத்தானது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப போதைப் பொருள் பரவல் தமிழகத்துல இந்த 4.5 வருஷத்துல இந்த ஆட்சி காலத்துல என்னென்ன பெரிய பெரிய மிகப்பெரிய வரலாற்று தவறுகளை தமிழ் சமூகம் சந்தித்திருக்கிறது அப்படின்னா, 4.5 வருஷத்துக்கு முன்னாடி தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் கஞ்சா பரவல் இல்லை. மெட்ராஸ்ல 4 இடம் நீங்க நேம் பண்ணி சொல்லலாம் இங்கெல்லாம் கஞ்சா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு கஞ்சா கிடைக்காத இடத்த உங்களால நேம் பண்ணி சொல்ல முடியல. குக்கிராமத்துல கஞ்சா கிடைக்குது. சாதாரணமாக குக்கிராமங்களில் கஞ்சா கிடைக்கிறது. ஒண்ணு, கள்ளச்சாராய மரணங்கள். ஒரு முறை கள்ளச்சாராய மரணம் கிட்டத்தட்ட வட மாவட்டத்துல ஒரே பகுதி தான். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு 20-25 பேர் சாகுறாங்க. இன்னும் சொல்ல போனா அதுல வந்த அலிகேஷன்ஸ் எல்லாமே மிகப்பெரிய அலிகேஷன். காவல்துறை உடந்தையோடு பழைய கைவிடப்பட்ட காவல் நிலையத்திலேயே வைத்து அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டது. அதாவதுங்க, இது வரைக்கும் இருந்தது கள்ளச்சாராயம். இது கள்ளச்சாராயம் கிடையாது, கெமிக்கல். இது எத்தனால் இல்லை, மெத்தனால். மெத்தனால்ல தண்ணி கலந்து, இன்னும் சொல்ல போனா எடிபிள் கிடையாது, அது இண்டஸ்ட்ரியல் மெத்தனால நீங்க என்ன பண்றீங்க, தண்ணி கலந்து கொடுத்து தொடர்ந்து அந்த கள்ளச்சாராய மரணங்களை இவர்கள் அணுகிய விதம். 66 பேர் இறந்து போன ஒரு நிகழ்வு, மிகப்பெரிய ஒரு சோகம். ஒரு 66 பேர் ஒரு இடத்துல இறந்துட்டாங்க, மிகப்பெரிய சோகம். ஆனா ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. அன்னைக்கு 66 பேர் செத்து போயிட்டாங்க. ஆனா கள்ளச்சாராயன்றது வித்துக்கிட்டே இருக்கு. கோர்ட்டுக்கு பக்கத்துல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல எல்லாரும் தெரிஞ்சு, அங்க இருக்கிற லோக்கல் எம்எல்ஏ எல்லாரும் தெரிஞ்சு வெளிப்படையா நடந்த ஒரு விஷயம். பண்ணது திமுக காரன், அரெஸ்ட் ஆனவன் திமுக காரன். ஆனா அதுக்கு இவங்க காட்டின ரெஸ்பான்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? எவ்வளவு கொடூரத்தை நிகழ்த்தி விட்டு கூட இந்த மக்களினுடைய மனநிலையை மடைமாற்றி விட முடியும் அப்படின்னு இவங்க நினைக்கிற அந்த எதேச்சரிகார போக்கு இருக்கு பார்த்தீங்களா? அது வரலாற்று அபாயம். இப்போ நீங்க இப்ப இளைய தலைமுறை என்னென்னமோ போதை பழக்கத்துக்கு இந்த 4.5 வருடத்துல என்ன சொல்றது விசிபிளா இருக்காங்க. இவங்களுக்கு இந்த போதைப் பொருள்லாம் 4.5 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாது. உங்களுக்கு தெரியுங்களா? எனக்கு தெரியல சத்தியமா. அந்த மெத்தோபெட்டமைன்ற பேர்லாம் நான் 4.5 வருஷம் முன்னாடி கேள்விப்படல தமிழகத்துல. ஆனா இந்த 4.5 வருஷத்துல இளைஞர்களுக்கு அது அக்சஸ் கிடைச்சிருக்கு. இப்போ 4.5 வருஷம், இன்னும் ஒரு 6 மாசத்துல நீங்க தூக்கி எறியப்பட போகிறீங்க. உங்க ஆட்சி முடிவுக்கு வரப்போகுது. ஆனா இந்த மெத்தோபெட்டமைன்லயோ இல்ல போதைப் பொருள்லயோ மாட்டன ஒரு இளைஞன் வெளில வந்துருவான்னு உங்களால சொல்ல முடியுமா? இந்த 4 வருஷம் ஆட்சிங்கிறது 4 வருஷம் நரகம் கிடையாது. நீங்க 400 வருஷத்திற்கான நரகத்தை, அடுத்த தலைமுறைக்கான அழிவை நீங்க தேடி கொடுத்துட்டீங்க இந்த 4 வருஷத்துல உங்களுடைய நிர்வாக சீர்கேடு. இது எல்லாமே எந்த புள்ளியில நிக்குது அப்படின்னு சொன்னா, சார் இந்த வாரிசு அரசியல், இந்த மாதிரி பழக்கப்பட்ட திமுகனா நல்லா தெரிந்த இந்த வழக்கமான குற்றச்சாட்டுகளை நான் சொல்லலை. இதெல்லாம் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். திமுகனா இப்படிதான் அப்படின்னு சொல்லி, ஊழல்னா திமுக எல்லாமே தெரியும். ஆனா இந்த 4 வருடங்கள்ல போதைப் பொருள் பரவலாக இருக்கட்டும், பெண்களுக்கு எதிரான வன்முறைகளா இருக்கட்டும், லாக்அப் மரணங்களா இருக்கட்டும், நான் இந்த அஜித்குமார் மரணத்துல இல்லை, நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், காவல்துறை மக்களை அணுகுகிற விதமே ரொம்ப ஆபத்தானதா இருக்கு அப்படின்னு சொல்லி. அது ரொம்ப அபாயகரமான ஒரு போக்கு. நீங்க இப்போ உங்களை யாரோ ஒருத்தர் தாக்கிட்டாங்கன்னு வைங்களேன், நீங்க போய் காவல்துறையை போய் கம்ப்ளைண்ட் பண்றீங்க, சார் இந்த மாதிரி நான் அடிச்சுட்டாங்க சார். 80% தமிழகத்தில் நடக்காது நான் சொல்றேன். நீங்க வேணா விசாரிச்சு பாருங்க. 80% உங்களை தாக்கியவரிடம் காசு வாங்கி கொண்டு அவங்கிட்ட நீங்க அவனை அடிச்சதா கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு கவுண்டர் கம்ப்ளைண்ட்ல மிரட்டி இந்த அப்படியே அந்த ஒண்ணு உங்க கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்றது. காவல்துறை என்ன பண்ணும் சார்? விசாரிக்கணும். யார் அடிச்சா? நீங்க அடிச்சிங்களா, அவங்க அடிச்சாங்களா? இப்ப நடந்தது. இப்போ நான் சென்ற வாரம் அரசூர் பக்கத்துல ஒரு கிராமத்துல கத்தியோட ஒருத்தன் இன்னொருத்தனை குத்த வரான். கத்தியோட, இருவேல்பட்டு இது அரசூர் ஜூரிஸ்டிக்ஷன்ல இவன் கத்தியோட குத்த வர்ற வீடியோவே மக்கள் எடுத்துட்டாங்க. ஜனங்க தடுத்து நிறுத்துறாங்க. கஞ்சா போதையில ஒருத்தன் இன்னொருத்தனை கத்தியில குத்த வரான். அதற்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா காவல் நிலையத்துல என்ன பண்றாங்கன்னா, கத்தியோட வந்தான் பாத்தீங்களா, அவங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு, சார் அவனு தான் சார் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் சார், 2 FIR போடுறோம். இது என்ன காரணம் தெரியுங்களா? நம்மளை கேட்கறதுக்கு எவனும் இல்லை. அரசாங்கம் நம்ம கேட்காது. சிஎம் இதை பொறுப்பே எடுத்துக்கவே மாட்டாரு. லோக்கல் அமைச்சரோ இல்லை யாருமோ இந்த அநியாயத்தை கேட்கவே மாட்டாங்க. இந்த மனநிலையே காவல்துறைக்கு வந்துருச்சு. நான் சொல்றேன், ஆட்சியே மாறினாலும் காவல்துறைக்கு இந்த மனநிலை மாற வைக்கிறது கஷ்டம். சார், இப்போ உங்கள்கிட்ட பேசும்போது காவல்துறை லாக்அப் மரணங்கள்லாம் பத்தி பேசும்போது ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறீங்க. நியாயமான ஒரு விஷயமும் கூட தான், ரொம்ப அவலமான ஒரு விஷயம் அது. ஆனா இப்ப இந்த இஷ்யூவை பத்தி பேசும்போது, சாரி இப்பயும் நான் திரும்பவும் நேஷனல் பாலிடிக்ஸுக்கு போறேன், தப்பா நினைச்ச கூடாது,
திமுக தரப்புல சொல்ற விஷயம் என்னன்னா, இது ஓகேங்க 24 நடந்திருக்குன்னா தப்பு, யூபில எல்லாம் 100கணக்கா நடக்குது அப்படின்றாங்க. இல்ல நீங்க டேட்டா கொடுங்களேன். டேட்டா நீங்க வந்து 4 வருஷத்துல லாக்அப் டெத் அவங்க என்ன பண்றாங்க, அந்த என்கவுண்டர்லாம் இந்த லிஸ்ட்ல சேர்க்குறாங்க. யூபியில் என்கவுண்டர் அதிகம், நானே ஒத்துக்கிறேன். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் ஒரு வீடு வச்சுருந்தீங்க. உத்தரப்பிரதேசத்தில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஒரு வீடு வச்சுருக்கீங்கன்னா அந்த வீடு உங்களுக்கு சொந்தம்னு நீங்கள் நினைக்கவே முடியாது. அவ்வளோ குண்டாஸ் ராஜ்யம் இருந்தது, சர்வசாதாரணம். நீங்கள் உத்தரப்பிரதேசம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்றதை தயவு செஞ்சு நீங்கள் பாருங்கள், இன்னைக்கு எப்படி இருக்குன்னு போய் பாருங்கள். அதை நான் தான் சொல்லுவேன். நான் ஒரு தடவை சொன்னது கூட நிறைய எல்லாம் ட்ரோல் பண்ணாங்க. உத்தரப்பிரதேசத்தில் எந்த நியூஸ் எங்கே வந்தாலும் ட்விட்டரில் அஸ்வத்தாமலை தான் டேக் பண்ணுவாங்க இப்போ வரைக்கும். அதில் ஒரு விஷயம் புரிஞ்சவே மாட்டுறாங்க சார். 4வது ரேங்க் எடுத்த பையனை 10வது ரேங்க் எடுக்க வைக்கிறாங்க ஒரு டீச்சர். 5 சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆகிற பையனை 3வது ரேங்க் எடுக்க வைக்கிறாங்க ஒரு டீச்சர். இல்லை இப்போ 7வது ரேங்க் எடுக்க வைக்கிறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. எந்த டீச்சரை நீங்கள் பாராட்டுவீங்க? ஃபெயிலாக போயிட்டு இருந்த பையனை நல்ல ரேங்க் எடுத்த வச்ச டீச்சர் தான் நீங்கள் பாராட்டுவீங்க. அதானே நேச்சுரலு. அப்படிதான் உத்தரப்பிரதேசத்தோட நிலைமை. ஏன்னா ஒரு சின்ன திருத்தம் மட்டும் பண்ணிக்கிறேன். என்னன்னா, இப்போ நீங்க கோவப்பட்டு பேசும்போது ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. பொறுப்பேற்க மாட்டேங்கிறாங்க திமுக. ஒரு கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு, அதை சாதாரணமா கடந்து போறாங்கன்னு சொன்னீங்க. அது இங்கேயும் அப்ளை ஆகும்னு பாக்குறேன். யூபியில நடக்கும் போதும் பாஜக அதுக்கு பொறுப்பேற்கணும் இல்லையா? 5வது ரேங்க் 8வது ரேங்க்னு பேசக்கூடாது இல்லையா? முதல்ல பொறுப்பேற்கணும்ல. ஏங்க நான் சொல்றது தமிழ்நாட்டுல நடக்கும்போது ஒரு கோவம் இங்க வர மாட்டேங்குது. கிடையாதுங்க, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோவமே வர மாட்டேங்குதுன்னு கேக்குறேங்க. இது கோவம் வர வேண்டிய விஷயமே இல்ல. என்கவுண்டருக்கும் லாக்அப் டெத்துக்கும் வித்தியாசம் தெரியாம பேசினா சொல்றவன் தான் வருத்தப்படணும் சார். என்கவுண்டருங்கிறது ரவுடிசம் பண்றது சார். லாக்அப் டெத்துங்கிறது சாதாரண அப்பாவி அடிச்சு கொள்றது சார். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இல்லையா? யூபில ஒரு லாக்அப் டெத் கூட இல்லன்றீங்க. நீங்க சொல்லுங்க, இந்த 4 வருஷத்துல இங்க 25 நாங்க சொல்றோம்ல, நீங்க எடுத்துட்டு வந்து டேட்டா காட்டுங்க, செக் பண்ணிடுவோம். செக் பண்ணுங்க. நானும் பார்த்துட்டு இவங்க சொல்றது எல்லாமே என்கவுண்டர்லாம் லிஸ்ட்ல சேர்க்கறாங்க. ஓகே, நான் அதுக்கு தான் என்ன சொன்னேன்னா, என்கவுண்டர் எதுக்காக அங்க வந்தது, என்கவுண்டர் ஏன் நிறைய நடந்தது உத்தரப்பிரதேசத்துல, இப்ப வந்து கம்மி, முன்னாடி நிறைய நடந்தது. ஏன் நடந்ததுன்னா, அந்த குண்டாஸ் ராஜ்யம் ஒழிக்கப்படுவதற்காக நடந்தது. ஓகே, ஏன்னா அங்க குண்டாஸ் ராஜ்யம் நீங்க சாதாரண ஒரு சின்ன ஒரு பிசினஸ் மேன் வச்சுக்கோங்க. உத்தரப்பிரதேசத்துல ஒரு வீடும் ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பர்சனல் செக்யூரிட்டி இல்லாம உங்களால போகவே முடியாது. அப்படி இருந்த ஒரு ஊரு இன்னைக்கு 38 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குவியிற அளவுக்கு மாறி இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் நம்பி அங்க போடலாங்க, அந்த லெவலுக்கு மாறி இருக்கு. அப்ப அதை நீங்க பாராட்டுவீங்களா? இதுக்கு நாங்க பொறுப்பு தான் ஏத்துக்கணும், சந்தோஷம் தான் படணும் இந்த விஷயத்துக்கு. இல்ல இப்ப இங்க டேட்டா என்னன்னா, in Uttar Pradesh, India, there have been reports of custodial deaths with the state recording a high number of such incidents in recent years. Specifically, the number of custodial deaths in UP rose from 450 in fiscal year 2020-21 to 501. 415 யார் போட்டிருக்கா? இப்பெல்லாம் யார் சொல்றாங்க எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. 2022ல வந்து 501 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது என்ன நியூஸ்னு எனக்கு நான் வெரிஃபை பண்றேன். அதுக்கான சோர்ஸ் ஏன்னா 450ங்கிறது உங்களாலே நம்பக்கூடிய நம்பரா இருக்கும்னு எனக்கு தோணல. நீங்க ஒண்ணுமே நடக்கலன்றீங்க, நீங்க 450ங்கிறதெல்லாம் சத்தியமா அது யாரோட நம்பிக்கை என்னன்னா கண்டிப்பா 24க்கு மேல இருக்குன்றதான் என்னோட நம்பிக்கை. நான் என்ன சொல்றேங்க, பட் நான் ஒன்னும் அதை தப்புன்னு சொல்றேன். ஒரே கேள்வி என்னன்னா, அதுக்கு ஏன் நீங்க பொறுப்பெடுக்க மாட்டீங்கன்னு கேக்குறேன். நான் என்ன சொல்றேன், இப்பயுமே நீங்க ஊகத்தின் அடிப்படையில பேசுறீங்க. நானும் தமிழ்நாட்டுல இருக்கேன், நீங்களும் தமிழ்நாட்டுல இருக்கீங்க. தமிழ்நாட்டுல இருந்த லாக்அப் டெத்துங்கிறது நமக்கு கண்டிப்பா தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இந்த லாக்அப் டெத்தை பத்தி நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னா, உத்தரப்பிரதேசத்துல லாக்அப் டெத்து அதை விட அதிகமா தான் சார் இருக்கும் அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா, இது எப்படி சார் அறிவுபூர்வமான வாதமா இருக்கும்? இதையே நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா, அப்ப கடைசி வரைக்கும் நீங்க என்ன என் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. டேட்டாவும் காட்டிட்டேன். டேட்டா நீங்க காட்டல, படிச்சீங்க. நீங்க எதுல படிச்சீங்க, எந்த வெப்சைட்ல படிச்சீங்கன்னு எனக்கு இன்னும் அனுப்பல. நான் வெரிஃபை பண்றேன்னு சொல்லிட்டேன். ஒரு வருஷத்துல 450 லாக்அப் டெத்லாம் எவனும் நம்ப மாட்டான். சாதாரணமா அடிப்படை அறிவு இருக்கிற யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால அதை நான் வெரிஃபை பண்றேன். நான் சொல்றது என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு வாதம் எப்படி தார்மீகமான வாதமா இருக்க முடியும்? எப்படி இது நேர்மையான வாதம்? சரி, இதுக்கு என்ன பதில்? அப்ப உத்தரப்பிரதேசத்துல நம்பர்ஸ் அதிகமா இருக்குன்ற உங்க ஊகம் தான் இதற்கான பதில் அப்படின்னு சொன்னா, அஜித்குமார் என்கிற உங்களை போன்ற உங்களுடைய மொழியை பேசக்கூடிய, நீங்கள் வாழ்கிற பகுதிக்கு நெருக்கமாக வாழ்ந்த ஒரு அப்பாவி இளைஞனுடைய உயிருக்கு நீங்கள் கொடுக்கிற ரெஸ்பான்ஸ் இவ்வளவுதான். நான் அரசியல் அறிப்புக்காக தான் நீங்க மாத்தீங்களே ஒழிய, அதுல இருக்கிற தார்மீகத்தையும் நியாயத்தையும் நீங்க பேச மாட்டீங்க. இப்ப நான் கேட்கறது, உத்தரப்பிரதேசத்துல ஒருவேளை உங்க ஊகத்தின் அடிப்படையில, நான் அந்த டேட்டாவை நீங்க வெரிஃபைடா அனுப்புங்க, நான் வெரிஃபை பண்றேன். ஏன்னா எந்த வெப்சைட்னு தெரியல.
ஊகத்தின் அடிப்படையில் அங்க நம்பர்ஸ் அதிகமா இருக்குன்ற ஒரு கண்டென்ட் அஜித்குமாரோடைய அந்த சாவிற்கு போதுமான காரணம் என்று உங்கள் மனசாட்சி நம்புகிறதா? நான் என்னோட ஸ்டாண்டு சொல்லிடுறேன். இப்ப என்ன பொறுத்தளவுல எனக்கு யூபியில எப்படி இருக்கு, கேரளால எப்படி இருக்குன்னு கவலை கிடையாது. எனக்கு என் ஸ்டேட்ல மோசமா இருந்தது எனக்கு பெரிய கவலை தான். இன்ஃபேக்ட் நான் வந்து இப்ப திமுக காரங்க யூபி டேட்டாவெல்லாம் கொண்டு வரும்போது அதை நான் ஏத்துக்கவும் மாட்டேன். உங்க வேலை இங்க கரெக்டான ஆட்சி பண்ண வேண்டியதுதான், யூபியோட கம்பேர் பண்றது உங்க வேலை கிடையாதுன்றதை தெளிவா சொல்லிடுவேன். ஆனா இப்ப நான் ஏன் இதை உங்ககிட்ட நான் கொண்டு வரேன்னா, இப்ப நீங்க சில விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்க மாட்டேங்கிறார் அப்படின்ற ஒரு பாயிண்ட சொன்னீங்க. ரெண்டாவது நீங்க பாஜக இருக்கக்கூடிய ஒரு லீடரும் கூட. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க அப்படி போக முடியாது. இப்ப நான் போற மாதிரி நீங்க போக முடியாது. உங்களுக்கு அதுக்கும் சேர்ந்து ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய ஒரு தேவையும் இருக்கு. ஸோ அதனாலதான் உங்ககிட்ட இதை கம்பேர் பண்ணி ஒரு டேட்டாவை நான் நல்ல ஒரு கம்பேரிசன் நான் சொல்றேன். மத்திய பிரதேசத்துல அந்த ஒரு வீடியோ கூட வந்தது பாத்தீங்களா, மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருத்தருடைய தலித் ஒருத்தருடைய முகத்துல ஒருத்தர் சிறுநீர் கழிச்சிருவார். ஆக்சுவலா இது தமிழ்நாட்டில் நடந்ததுன்னு நான் சொல்லலை, நடந்தது. திருநெல்வேலியில 4 தலித் இளைஞர்கள் இரவு பூரா தாக்கப்பட்டு இதே போல சிறுநீர் கழிக்கப்பட்டு அம்மனமாக்கப்பட்டு ஓடவிடப்பட்டாங்க. நடந்துச்சு திமுக பீரியட்ல. இங்க நடந்தப்போ அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இங்க இருக்கிற சிஎம் ஏத்துக்கல. ஆனா மத்திய பிரதேசத்தினுடைய பாஜகவினுடைய சிஎம் அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த தலித்தை கூப்பிட்டு, அதாவது பாதிக்கப்பட்டவரை கூப்பிட்டு, அதாவது சார் தவறு பண்ண ஜெயிலில் போட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க சார், இருந்தாலும் அந்த தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அந்த பாதிக்கப்பட்டவருக்கு பாத பூஜை பண்ணார். இதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க உத்தரப்பிரதேசத்துல பொறுத்த வரைக்கும் எந்த தவறு எங்க நடந்தாலும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற ஒரு நேச்சர் யோகிஜிட்ட நான் பர்சனலா பார்த்துருக்கேன். ஒன்றும் இல்லை சார், கும்பமேளா நடந்தது இல்லை, இப்போ நடந்தது இல்லைங்களா கும்பமேளா சார், ஒரு என்ன சொல்றது, ஒரு 4 கின்னஸ் நினைக்கிறேன். அவ்வளோ கூட்டம் ஒரு இடத்துல கேதர் ஆனது, அதை மேனேஜ் பண்ணது, அட்மினிஸ்ட்ரேட் பண்ணது எல்லாமே பெரிய பெரிய விஷயங்கள் தான். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி சொல்கிறேன், ஒரு சிஎம் என்ன பண்ணுவாங்க, ஒரு டிஜிபிகிட்ட கூப்பிட்டு சார் இந்த மாதிரி வந்து இந்த கூட்டத்தை நீங்கள் மேனேஜ் பண்ணுங்க, இல்லை இது மாதிரி கரெக்டாக நடக்குதா, இவ்வளோ தான் பார்ப்பாங்க. அந்த மகா கும்பமேளா நடந்துக்கிட்டு இருந்த டைமில் நான் உத்தரப்பிரதேசத்தில் யோகிஜி அவர்களை போய் சந்திக்கிறேன். ஒரு சிஎம் 115 என்னமோ சிசிடிவி, அந்த கும்பமேளாவினுடைய பல முக்கிய பகுதிகளில் ஃபுல்லாக சிசிடிவி. அந்த சிசிடிவியை சிஎம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் ஒரு சிஎம் இதை பண்ண மாட்டாங்க. இதைத்தான், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நான் இங்கே எதிர்பார்க்குறேன். எந்த மூலையில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் ஆட்சியாளர்கள் அதை தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியா கருதணும். இதுதான் நம்முடைய கலாச்சாரம். இதுதான் இங்க இல்லாம போச்சு. எனக்கு என்னமோ அது ஒண்ணு தவறான ஒரு எக்ஸாம்பிளா படுது. ரெண்டாவது பாத பூஜை பண்ணதா இல்ல சிசிடிவில பார்த்ததா, ரெண்டுமே தவறான எக்ஸாம்பிளா தான் படுது. ஏன் நான் படுது நான் சொல்றேன்னா, இப்ப யூபி உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டை விட 2 மடங்கு பெரிய ஸ்டேட். 2 மடங்கு இல்ல 3 மடங்கு பாப்புலேஷன் வைஸ் வந்து ரொம்ப பெரிய ஸ்டேட். ஸோ இப்ப 24 கோடி மக்கள். ஆமா. ஸோ இப்ப அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டை ஒருத்தர் ஆட்சி பண்றாருன்னா ஒரு சிஸ்டம் கரெக்டா இருக்கணும். இப்ப நீங்க பாதிக்கப்பட்ட ஒரு நபர் காலில் பூஜை பண்றதாலேயோ எதுவும் மாற போறது. நீங்க சிஸ்டமை மாத்துறதுக்கு, சிஸ்டம்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு அதை பிரச்சனையை வந்து அப்படி சால்வ் பண்ணணும். முடிச்சுக்கிறேன். ரெண்டாவது நீங்க சொன்ன இந்த சிசிடிவி மேட்டருமே பாக்குறது என்னன்னா, அங்க சில பேர் சரியா வேலை பண்ணலன்னா அதை நீங்க சரி பண்ணணும். ஒரு சிஎம்க்கு டிஃபரெண்டான வேலை இருக்கு. ஒரு சிஎம் இறங்கி சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாருன்னா வேலைக்கு ஆகுது இல்ல. சோ அவரு வந்து நாள் பூரா சும்மா உக்காந்துக்கிட்டு ஜிம்ல வீடியோ போட்டுக்கிட்டு சைக்கிள்ல ஓட்டிக்கிட்டு இல்லைன்னா ஃபாரின்ல போய் போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிற சிஎம் வச்சுக்கிட்டு அங்க வந்து என்ன சொல்றது, எக்ஸ்ட்ராடினரி அக்கறை எடுத்துக்கிட்டு அங்க எல்லாம் நடக்காம இல்லை, நடக்குது. ஆனா அது அவருடைய எக்ஸ்ட்ரா கான்சியஸை காட்டுது. அதை விமர்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இது என்ன மாதிரின்னு எனக்கு ஒன்றும் புரியல. இங்க உங்க சிஎம் என்ன சார் பண்ணிட்டு இருக்காரு, அதை கேளுங்க. ஒரு விஷயம் ரெஸ்பான்சிபிளா இங்க நடந்திருக்கா, ஒரு விஷயம் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்காங்களா? நான் சொல்றது சார், எவனோ ஒரு பொறுக்கி பைய ஒரு தலித்தை வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட தலித்துடைய முகத்துல சிறுநீர் கழிச்சான் அப்படிங்கிறத எந்த என்ன சொல்றது காவல்துறையாலையும் தடுத்திருக்க முடியாது. ஆனா அந்த ரெஸ்பான்சிபிள், ஒரு பட்டியல் சமூக பெருமகன் ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கான், அந்த ரெஸ்பான்சிபிள் நான் எடுத்துக்கிறேன்ற அந்த மனநிலை இருக்குல்ல, அதுல அந்த சிஎம் சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் கொடுக்குற அந்த மெசேஜ் இருக்குல்ல, அதுதான் அந்த நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துது. அதனாலதான் திருப்பி திருப்பி ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க. நீங்க இப்ப வந்து ஜெயிக்க முடியுமா முடியாதா, இல்ல எதிரில் வந்து கூட்டணி யாராவது பிரிஞ்சிட்டாங்கன்னா அதை வச்சு ஜெயிச்சிடலாமான்னு எதிர்பார்க்குற ஒரு சூழ்நிலையா இருக்கீங்கன்னா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மக்களுக்கு நம்பிக்கை நீங்க கொடுக்கல சார். அந்த உத்தரப்பிரதேசத்துல 23 கோடி பேர் மக்கள் இருக்கிற ஒரு ஸ்டேட்ல
உலகத்திலிருந்து பல மூலைகளிலிருந்து வருகிற, உலகமே குவிகிற ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வு சரியாக நடக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா கான்சியஸ். தப்பு நடக்குதான்னு பார்க்கல, அதை தாண்டி யோசிக்கிற மனநிலை இல்லை, அவ்வளவு அக்கறை இருக்கு. அதனால அவர் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காரு. இது வேலை சார், வேலை எக்ஸ்ட்ராவா செஞ்சிருக்காங்க. இங்க வேலையே செய்ய மாட்டாங்களே. தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியலையே, சிஎம்க்கு எதுவுமே தெரியலையேங்க. அதுதான் சொல்றேன், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இதைத்தான் சொல்றேன். இங்க இதுதான் தமிழகத்தினுடைய அரசியலில் மிக என்ன சொல்றது ஆபத்தான, அடுத்த 5-10 தலைமுறைகளுக்கு மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்த போகிற மிக மிக கொடூரமான ஒரு விஷயத்தை திமுக இந்த 4.5 ஆண்டுகளில் அரங்கேற்று இருக்கிறது. நான் ஒரு கன்செப்ஷன் கிரியேட்டிங் மெக்கானிசத்தை மட்டும் கையில் வச்சுட்டா போதும், அதை மட்டும் நான் கிராப் பண்ணி கையில் வச்சுட்டா போதும். மக்களுக்கு நான் எவ்வளவு அராஜகம் பண்ணாலும் அதை பற்றி நான் கவலைப்பட தேவையில்லை. இதுதான் இந்த திமுகவினுடைய திராவிட மாடல் 4.5 ஆண்டுகள் சொல்லியிருக்கிற மெசேஜ். இது உங்களுக்கு சீரியஸான விஷயமா படுதா படலையா? கண்டிப்பா சீரியஸான விஷயம். நாளைக்கு வேறு ஆட்சிகள் வரும்பொழுது கூட இதே ஸ்ட்ராட்டஜியை முன்வைக்கக்கூடிய ஒரு தவறான முன்னுதாரணத்தை நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்றதான் எங்களுடைய வருத்தம். ரைட். இப்ப இன்னொரு டெவலப்மெண்ட் என்னன்னா, இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்ஸ் எப்படி இருக்குன்னா, ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸை கையில் எடுக்கிறதுக்கு நிறைய கட்சிகள் இருக்காங்க. இப்ப ஒண்ணு பாஜக ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸை பண்றாங்க, அதை தாண்டி வேற அரசியல் இருக்கலாம், ப்ரோ பீப்புள் பாலிடிக்ஸ். பட் தமிழ்நாட்டுல மக்களுக்கு ஆதரவுனாலே திமுக எதிராக தான் இருக்க வேண்டியது. எலக்டோரல் பாலிடிக்ஸ்னு வரும்போது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை டார்கெட் பண்றீங்க. அதிமுகவும் அதே விஷயத்தை தான் பண்றாங்க. வெளியில உங்க கூட்டணிக்கு வெளியில டிவிகேவும் அதை தான் பண்றாங்க, என்டிகேவும் அதை தான் பண்றாங்க. ஸோ இப்ப சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, அதிமுக பாஜக 2 பேரும் சேர்ந்தா நல்ல ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் தான். பட் அதை தாண்டி ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை உடைக்கிறதுக்கு டிவிகேன்ற புது பிளேயர், அதே மாதிரி என்டிகேவும் அந்த விஷயத்த பண்றாங்க. அஃப்கோர்ஸ் இந்த 2 கட்சிகளையும் உள்ள கொண்டு வரதுக்கான முயற்சிகள்லாம் நடந்தது, பட் அது மெட்டீரியலைஸ் ஆகல. ஸோ எப்படி ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் கன்சால்டேட் பண்ண போறீங்க? செதறுது இல்லை, கொஞ்ச நாளாக நான் பார்க்குறேன் தமிழ்நாட்டில். முன்னாடிலாம் நாங்கள்லாம் எங்களுடைய என்ன சொல்கிறது பதின்பருவ காலங்கள், இந்த அரசியல்லாம் என்ன நாங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த காலேஜ் பீரியட், ஸ்கூல் பீரியட்லலாம் இந்த பொலிட்டிக்கல் அனலிட்டிக்ஸ்ன்ற ஃபீல்டு இருக்குல்ல, ரொம்பவே அது சின்ன ஒரு ஃபீல்டாக இருக்கும். அதாவது பண்ணுவாங்க, பத்திரிகைகள் தான் பண்ணுவோம், கட்சிக்காரங்களாம் பண்ணுவாங்க. இப்போ கட்சிக்காரங்க பண்ணுவாங்க, காமன் ஆடியன்ஸ் எங்களுக்கு தெரியாது, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியாது. நாங்கள் எப்போ பார்ப்போம்னா ஜூனியர் வீடுங்களையோ இல்லை இந்த மாதிரி வார பத்திரிகைகளில் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இல்லைன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் வரும். முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று. பின்னாடி வர்றது தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கால்குலேஷனு, பர்சன்டேஜ் வைஸ் ஓட்டு போட்டால் மதிமுகலாம் ஒரு தடவை ரொம்ப தோல்வியை தழுவிச்சு. அந்த டைம்லாம் பர்சன்டேஜ் வைஸ் பரவாயில்ல இவ்வளோ வந்திருக்காங்க இப்படிலாம் ஆர்டிக்கல் வந்தது அந்த டைமில். அப்போல்லாம் தான் எங்களுக்குலாம் பர்சன்டேஜ்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படிலாம். அது ரொம்ப ஒரு சின்ன ஒரு ஃபீல்டாக ரொம்ப ஆரோக்கியமாக அருமையாக இருந்தது. இப்போ என்னன்னா, நீங்கள் வெளியில் போயிட்டு இப்படி தெருவில் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லி கூட்டிங்கன்னா 2 பேர் திரும்பி பார்ப்பாங்க. அவ்வளவு பல்கி பெருகிட்டாங்க. வலைதளங்கள்ல பார்த்தா முழுசா இந்த கால்குலேஷன்ஸ் தான் இருக்கு. பிளஸ் மைனஸ் இன்ட்டு வகுத்தல் இது எல்லாமே இருந்துகிட்டே இருக்கு. நான் என்ன கேட்குறேன், இதுல என்னன்னா, சார் இது ஒருத்தவங்களுடைய உரிமை, நான் தப்பு சொல்லலை. நீங்க இதையே பேசிட்டு இருந்தீங்கன்னா பாலிசி பேஸ்டு பாலிடிக்ஸ் எப்ப பேசுவீங்க? வளரதான் சார் பேசணும். இப்ப இதையும் பேசுவோம். வளர பாலிசி தானே பேசணும். நான் உங்களை சொல்லலை, பொதுவாக டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கிறது, பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது பாலிசி பேஸ்டாக தான் இருக்கணும். சார், ஒரு கட்சி சதவீதமே பெறவில்லை என்று சொன்னாலும் கூட அது பேசுகிற கொள்கை நல்ல கொள்கையாக இருந்தால் அந்த கொள்கை சார்ந்த அரசியல் தமிழகத்தில் பேசும். இப்படித்தான் தமிழக அரசியல் இருந்துகிட்டே இருக்குது. அது நல்ல கொள்கை கெட்ட கொள்கை அதுக்கு விமர்சனம் இருக்கு, இல்லை அதெல்லாம் நான் பேசல, எனக்கு அதில் மாற்று கருத்து இருக்கலாம். ஆனால் கொள்கை சார்ந்து அரசியல் பேசுகிற தன்மை என்பது, வரலாறு என்பது தமிழகத்தில் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ என்னன்னா பாலிசி பேஸ்டு பாலிடிக்ஸே கிடையாது, எல்லாமே கால்குலேஷன் தான். 1 சார் 2 சார் 3 சார் 4 சார். அதுவும் இந்த டிவி கேக்கு கொடுக்குற ப்ரொஜெக்ஷன்லாம் அப்போ சார், நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்குன்னு ஒரு சில இலக்கணங்கள் இருக்கு சார். நீங்க அதுல எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள். ஆனா எம்ஜிஆர் அவர்கள் திடீர்னு படத்தில் நடிச்சிட்டு டக்குன்னு கட்சி ஆரம்பிச்சு வரல. எம்ஜிஆர் அவர்களே திமுகவினுடைய பேஸ்ல இருந்து இருக்காரு. அண்ணாதுரை அவருடைய வெற்றிக்கே எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மிக முக்கியமான காரணம். அந்த திமுகவுடைய கட்டமைப்பு பாதியா உடஞ்சி கிட்டத்தட்ட எம்ஜிஆர் கூட வருது, புரியுதுங்களா? விஜயகாந்த் அவர்கள் அடுத்து ஒரு நடிகர் அரசியலுக்கு வராரு அப்படின்னா அவங்க எக்ஸ்ட்ரீம் டைம்ல 9% ஓட்டு,
அவருடைய பீக், விஜயகாந்த் அவர்களுடைய பீக்ல 9% ஓட்டு. ஆனா விஜய் அவர்களுக்கு கொடுக்குற ப்ரொஜெக்ஷன்லாம் பார்த்தா என்ன சார், என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்ன பெனிஃபிட் வாங்குனீங்க அந்த மாதிரி இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, தவிரவும் அவங்களுடைய அரசியல் கொள்கை என்ன, எதற்காக, எந்த கொள்கைக்காக நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், இதை பேசணும். இது வந்து தமிழக அறிவார்ந்த தமிழ் சமூகத்தினுடைய குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு. அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. இங்கேருந்து ஒரு ஸ்பூனு டீ தூள் 2 ஸ்பூனு, காப்பி தூள் 2 ஸ்பூனு போட்டு ஒன்றா கலக்கி ஏதோ ஒன்று பண்ணி எல்லாத்துலேயும் ஒன்று சார். சமூகத்திற்கு ஒரு தலைவர், அவங்க யாரு? அஞ்சலை அம்மாள்னா வன்னியர் சமூகத்துக்கு அஞ்சலை அம்மாள். அஞ்சலை அம்மாள் யாரு? பெருந்தலைவர் காமராஜர், நாடார் சமூகத்துக்கு பெருந்தலைவர் யாரு? இவங்கெல்லாம் என்ன பேசினாங்க? இவங்களுடைய கொள்கை என்ன? தேசியம் தாண்டி பெருந்தலைவர், இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள், பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய வாழ்க்கையிலையோ இல்ல அஞ்சலி அம்மாள் அவர்களுடைய வாழ்க்கையிலையோ தேசியம் தாண்டி என்னத்தை நீங்க எடுத்துட்டு புரியும்? அப்ப எதுக்கு நீங்க வெறும் சாதி ரீதியான அடையாளப்படுத்துதல் அவங்க 2 பேரும்? அவங்களுடைய தத்துவம் என்ன சார்? காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்தார் சார். மகாகவி பாரதியே காந்தியை போய் பார்த்தார். மகாகவி பாரதி படத்துல கூட அந்த காட்சி இருக்கும். அவர் போய் பார்ப்பாரு, நான் வந்து மெரினா பீச்சில் பேச போகிறேன், ஒரு மீட்டிங் வச்சுருக்கேன், நீங்கள் வாங்க அப்படின்னுவார். உடனே காந்தி வந்து இல்லை நான் அந்த டேட்டில் வேற ஒரு டேட்டு கொடுத்துட்டு நான் வர முடியாது. உடனே பாரதி வந்து நீங்கள் ஆரம்பிக்க போகிற ஒத்துழையாமை போராட்டத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நான் கோஆப்ரேஷன் ஆகி ஒரு மீட்டிங் கூட்டு அவர் வரலையா அப்படி சொல்லிட்டு வந்துடுவார். ஆனால் அந்த காந்தி, பாரதியே போய் பார்த்தார், அந்த காந்தி தமிழகம் வந்தபோது நான் ஒருவரை சந்திக்க வேண்டும் என்று போய் சந்திக்கிறது அஞ்சலை அம்மாள். அவ்வளவு பெரிய ஆளுமை அவங்க. நீங்க எடுத்து வச்சுட்டு நாங்க ஒரு சாதி அடையாளமா நாங்க வன்னியர் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம்னா அப்ப கருத்து என்ன சார் ஆச்சு? நாடார் சமூக பெருமக்களை நாங்க பிரதிநிதித்துவப்படுத்துறோம், பெருந்தலைவர் என்ன? அவங்க பேசின அரசியல் என்ன? தேசியம். அதுல உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அது ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. இப்போ டிவிகேவை பொறுத்தளவுல அவங்களுக்கு கொள்கை கோட்பாடு இல்லை. 2வது ஓவர் ஹைப். அவங்களுக்கு இவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் இருக்குமான்னு தெரியல, பட் ஹைப் அதிகமா கொடுக்குறாங்க. கமலஹாசன் இல்லைன்னா விஜய் வந்திருக்க மாட்டாரு சார் அரசியலுக்கு. ஆமா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க சொல்றீங்க, நானும் அப்கோர்ஸ் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஏத்துக்கிறேன். அப்படி விஜய் அப்படின்ற இந்த டிவிகே அப்படின்ற கட்சியில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த கட்சி நம்ம கூட்டணியில வந்தா நல்லா இருக்கும்னு ஏன் எதிர்பார்த்தீங்க? இப்ப நயனார் நாகேந்திரன் அவர்கள் பேசும்போதெல்லாம் அவர் வரணும்னு எதிர்பார்த்தீங்க நீங்க? எந்த கட்சியுமே, எந்த மோசமான கட்சி இல்ல சார். நீங்க கேளுங்க சார், நாளைக்கு எங்களுடைய மாநில தலைவர் அவர்களிடம், சார் மதிமுக கூட்டணியில வந்தா ஏத்துப்பீங்களா கேளுங்க, மாட்டேன்னு சொல்லுவாரா? 2014 எங்க கூட கூட்டணியில இருந்தாங்க. சரி, அப்ப விமர்சனம் வைக்காம இப்ப வைக்கிறீங்கன்னா டிவிகே வரலன்னு ஆகி போச்சா? இல்ல அப்ப வைக்கல இந்த விமர்சனம். இல்ல நான் என் ஸ்டாண்ட் எப்பயுமே அதே ஸ்டாண்ட் தான், அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். கேள்வியை பொறுத்து தான். இப்போ சொல்றீங்க இல்ல இப்ப என்கிட்ட நீங்க வந்து டிவிகே கூட்டணியில வந்தா ஏத்துப்பீங்களா அப்படின்னு கேட்டா எந்த கட்சியுமே வரவேற்க தான் போறோம். கூட்டணி அப்படின்னு வரும்பொழுது நம்மளுடைய நோக்கம் மக்களை காப்பாற்றுறது. கூட்டணின்னு வரும்பொழுது நாம ஒரு கட்சி, இப்ப திமுகவும் பிஜேபியும் இங்க கூட்டணியில இருந்திருக்கு சார் தமிழ்நாட்டுல. ஆனா அங்க விமர்சனம் என்பது எங்க வருது அப்படின்னு சொன்னா, பிஜேபி தன்னுடைய கொள்கையில இருந்து மாறல, புரியுதுங்களா? அப்பயும் பிஜேபி தான். அவங்க எங்களுடைய இந்திய தத்துவ பாதையில நாங்க தெளிவா தான் இருக்கோம். அப்போ நீங்க ஒரு கட்சியும் இன்னொரு கட்சியும் கூட்டணி வைக்கும் போது யார் கொள்கையில சமரசம் பண்றாங்களோ அங்கதான் விமர்சனம் வருமே வழிய, கூட்டணியில நீங்க இவங்க கூட வைக்க கூடாது அவங்க கூட வைக்க கூடாதுன்னு எந்த கட்சியுமே தமிழகத்துல இந்தியாவிலே சொல்ல முடியாது. ஏன்னா மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதிகாரம் தேவைப்படுகிறது சார். அதிகாரம் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லும்பொழுது அங்கு கூட்டணி கணக்குகள் தேவைப்படுகிறது. மக்களுக்கு நன்மை செய்வதற்காக தான் நாங்கள் 24 மணி நேரம் உழைக்கிறோம். அப்போ அந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. நான் சொல்றது, இந்த நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கிற இந்த இந்த ஹிஸ்டரி இருக்கு இல்லையா, இதுல கமலஹாசன் ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரெண்டை காட்டினார் சார். என்னுடைய கணக்குப்படி விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு கமலஹாசன் தான் காரணம், வேற யாரும் காரணம் இருக்கிறதா எனக்கு தெரியும். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா கமலஹாசனுக்கு முன்னாடி வரைக்கும் சினிமாவில் பீக்கில் இருக்காங்களோ இல்லை டவுனில் இருக்காங்களோ அதை பற்றி நான் சொல்லல. சினிமாவை விட்டுட்டு ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட அந்த சினிமா வாழ்க்கை வந்து லைக்லி டு பி க்ளோஸ் தான். அதுக்கப்புறம் திருப்பி அதை ரீடீம் பண்ணவே முடியாது. ஈவன் எம்ஜிஆர் அவர்களுக்கே சொல்லுவாங்க, அவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவான் எம்ஜிஆர் அவர்களுக்கே வந்து அவர் கட்சி ஆரம்பிச்சு அதிமுக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு படம் ஓடலன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியல எனக்கு. ஏதோ ஒரு படம் சொல்லுவாங்க, எனக்கு தெரியல, அந்த படம் பேர் தெரியல. ஏதோ ஒரு படம் வந்து அந்த கட்சி ஆரம்பிச்சு அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த படம் ஓடலை அப்படின்னு எம்ஜிஆருக்கே. விஜயகாந்த் அவர்களுக்கு நம்மளே பார்த்துருக்கோம், விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்த படம் நிறைய படம் வந்து சபரி, விருத்தகிரி நிறைய வந்தது, எதுவுமே ஓடலை. ஸோ அரசியலுக்குன்னு வந்துட்டா அந்த சினிமான்ற தொழிலை வந்து மூட்டை கட்டிட்டு தான் வரணும். கமலஹாசன் அதை உடைச்சிட்டாரு. வந்தாரு, கட்சி ஆரம்பிச்சாரு, ஒரு எலெக்ஷன் 2 எலெக்ஷன் பார்த்தாரு, 1% 1.5% தான், வேலையாகல.
ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாரையும் தாய் கழகத்துக்கு அனுப்பி விட்டுட்டு விக்ரம்னு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துட்டார். இப்போ விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய அது ஒரு ரோல் மாடல். நாளைக்கு பார்ப்பாரு, வேலைக்கு வேலையாக மறுபடியும் வரலாம், மறுபடியும் நடிக்கலாம், மறுபடியும் பல கோடிகள் டேர்ன் ஓவர் ஆகக்கூடிய அந்த பிஸ்னஸை இழக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த ஆப்ஷன் நான் என்ன சொல்கிறேன் சார், இந்த ஆப்ஷன் இல்லாமல் சார் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு காரணம். இப்போ இளைஞர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்கிறேன். எனக்கு அதிலெல்லாம் மாற்று கருத்து இருக்குது பிரதர். ஒரு நடிகர் அவருக்கு கூடுற கூட்டம் என்பது அவருடைய கருத்தியலால் ஈர்க்கப்பட்டுட்டாங்க, ஓட்டு போட போகிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. புரியுதுங்களா? க்ரௌட் புல்லிங்கிறது எப்படி வேணா இருக்கலாம். நீங்கள் சாதாரணமாக இந்த தெருவில் விஜய் வந்து ஒரு உச்சபட்ச நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. சாதாரணமாக ஒரு காமெடி ஆக்டரோ இல்லை பெரிய பெரிய அளவில் பெயர் தெரியாத ஆனால் முகம் இவங்கெல்லாம் திரைப்பிரபலங்கள்னு தெரிகிற ஒருத்தவங்க போனாலே 10 பேர் கூடுவாங்க. அது வந்து இந்த அட்ராக்ஷன். அதெல்லாம் ஓட்டெல்லாம் கன்வெர்ட் பண்ண முடியாது. இவங்க கொடுக்குற பில்டப்லாம் கொஞ்சம் ஓவர் பில்டப்பாக தான் எனக்கு தோணுது, கேண்டிடாக சொல்லணும்னா. இப்போ அதான் இந்த பொலிட்டிக்கல் அனலிஸ்டுகள் பற்றி பேசும்போது தமிழ்நாட்டில் அதிகப்படியாக இருக்காங்க, நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ உங்களே ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டாக மாற்றிடலான்னு பார்க்குறேன். ஸோ இப்போ உங்களை பொறுத்தவரை சரிப்பட்டு வர மாட்டேன். நீங்கள் களத்தில் இறங்கி எப்படியுமே நீங்கள் அரசியல் பண்ணியிருக்கீங்க, எம்பி கேண்டிடேட்டாகவும் இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எவ்வளோ ஓட் ஷேர் இருக்கும்னு நினைக்கிறீங்க? டிவிக்கு நிறையா கொடுக்குறாங்க, 20ன்றாங்க, 25ன்றாங்க, 15ன்றாங்க, 10ன்றாங்க. சிங்கிள் டிஜிட். நான் எவ்வளோன்னு சொல்லலை. ஓகே, சொல்றது சரியாகவும் இருக்காது. ஏன்னா நான் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் கிடையாது. நீங்கள் கேமரா ஆஃப் பண்ணிட்டு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் பெர்சன்டேஜ். ஓகே, அது சொல்ல விரும்பல நான். அது ஒரு என்ன சொல்கிறது, நானும் அந்த இதுக்குள்ளே போக விரும்பல. என்ன சொல்கிறது, எல்லாரும் பண்ணுற வேலையை நாமளும் பண்ண வேணாம், நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தட் ஆனால் நீங்கள் கொடுக்குறதெல்லாம் ரொம்ப ஓவர் ஹைப்பாக இருக்குது. ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல. என்னுடைய ஆரம்பத்திலிருந்து என்னுடைய விமர்சனம், நீங்கள் இப்போ பேசுகிறீங்களா அப்போ பேசுகிறீங்களா இல்லை, விஜய் அவர்களுடைய கட்சி ஆரம்ப காலத்திலிருந்து என்னுடைய விமர்சனங்கள்லாம் நீங்கள் பாருங்கள். நான் தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன். ஆரம்ப காலத்தில் நான் கேட்ட கேள்விக்கு ஒரு முறை நான் ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியிருக்கேன். சார், அவர் கட்சி ஆரம்பிச்சு தான் அனௌன்ஸ், அப்போ வந்து இந்த பாலிசிலாம் வரல, கட்சி ஆரம்பிச்சு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, ஒரு லெட்டர் பேட் வந்திருக்கு, அவ்வளோதான். ஒரு கொள்கை வரும்பொழுது தான் அதற்கான அந்த ஆரம்ப கட்ட விஷயமே நடக்குது. இப்போ ராஜாஜி அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்தார், அவர் தன்னுடைய கொள்கைகளை வெளியிட்டார் தமிழக மண்ணில். அந்த ராஜாஜி அவருடைய கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருந்தது. ஏன்? கொள்கைகளுடைய ஈர்ப்பு. இப்படி ஒரு கொள்கை வரும்பொழுது அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் விமர்சனங்கள் வைக்கப்பட வேண்டுமே ஒழிய, ஒரு கட்சி ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காருன்னு என்ன சார் அதில் பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஃப்ரம் த வெரி பிகினிங் என்னுடைய விமர்சனங்கள் கொள்கை ரீதியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா செயல்பாடு ரீதியாக விமர்சிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க செயல்படவே ஆரம்பிக்கல. கொள்கை ரீதியாக அப்படின்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய குழப்ப கொள்கை தான் இருக்குது சார். தமிழ் தேசியத்திலேருந்து 2 ஸ்பூன் எடுத்துட்டோம் சார், திராவிடத்திலேருந்து 2 ஸ்பூன். தமிழ் தேசியம் திராவிடமுமே முரண்பாடானது. நீங்கள் அதுதான் தமிழக மண்ணினுடைய வரலாறு. அப்போ வந்து இன்னும் சொல்ல போனால் தமிழ் தேசியம் என்று பேசுவதற்கான தேவையே தமிழக மண்ணில் ஏன் வந்ததுன்னா, திராவிடத்தால் தமிழர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது தான் அதற்கான தேவையே வந்தது. ஏன்னா அதற்கான தேவை அதுக்கு முன்னாடி கிடையாது. அப்புறம் எப்படி நீங்கள் இது ரெண்டுத்தையும் ஒன்றா போடுவீங்க? அதே போல் பெருந்தலைவரையும் அஞ்சலி அம்மாளையும் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அவங்க பேசின, அவங்க வாழ்நாளை தியாகம் செய்த தேசியம் எங்கே போச்சு? இவ்வளோதான் நம்முடைய கொள்கை. அதாவது நம்மளுடைய விமர்சனம் என்பது கொள்கை சார்ந்த விமர்சனம் தான். சார், கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இப்ப திமுக கூட்டணியை பொறுத்தளவுல உடைவதற்கான வாய்ப்பு இருக்கா? இப்ப பிஎம்கே, எம்டிஎம்கே, அதிமுக பாஜக கூட்டணி வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாரி, பிஎம்கேவும் டிஎம்கேவும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்கிருந்து யாராவது வர வாய்ப்பு இருக்கா? இதை ஏன் நான் கேட்கறேன்னா, இப்ப வரக்கூடிய நியூஸ் எல்லாம் என்னன்னா, எம்டிஎம்கேவுக்கு சில சிக்கல் இருக்குன்றாங்க, அது போக பாஜக பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இந்த இதெல்லாம் வருது. சும்மா இருந்த உங்களை பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஞாபகப்படுத்தி விட்டு நீங்க பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் நான் அரசியல்வாதிகளை கேட்க வேண்டிய கேள்வி தான் சார் கேட்கிறேன். கூட்டணிக்கு எம்டிஎம்கே வர வாய்ப்பு இல்லை சார். நான் உடைவதற்கான கேள்வி சார், உடைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் கருதவில்லை, அதை நான் எதிர்பார்க்கவும் இல்லை. சொல்றீங்க அது உடைவதற்கான வாய்ப்பு இருப்பதற்காக நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் தோற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அது எனக்கு தெளிவா தெரியுது. ஜெயிக்கிறது உங்களுக்கு தான் வாய்ப்பு அதிகம்ன்றீங்க. 100% சார். நீங்க மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுல ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஓரணியில் தமிழகம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழக மக்கள் பெரும்பிணியில் தமிழகம் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக மேல இருந்து கீழே வரைக்கும் திமுக காரனால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சிஎம்ல ஆரம்பிச்சு, கட்சி தலைவர்ல ஆரம்பிச்சு, சாதாரண ஒன்றிய கிளை பொறுப்பில் இருக்கிற திமுக காரம் வரைக்கும்
ரவுடிசத்தாலேயோ இல்லை அவங்களுடைய ஆக்கிரமிப்பினாலேயோ அவங்களுடைய அதிகாரத்தினாலேயோ அவங்க பண்ற நிறைய சேட்டைகள் கலாட்டாவினாலேயோ மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த வெறுப்பினுடைய வெளிப்பாடு, நீங்க என்ன வேணா ஓட்டுக்கு பணம் கொடுத்துடலாம், அதை பண்ணிடலாம், என்ன வேணா நீங்க கணக்கு பண்ணுங்க, இந்த வெறுப்பினுடைய வெளிப்பாடு 2026 கண்டிப்பா அந்த ஓட்டுங்கிற ஆயுதத்துல வெளிப்படும். இவங்க பிரியட்டும், சேரட்டும், ஒன்னா இருக்கட்டும், இல்லை பிரிஞ்சு 4 பேர் இங்க வரட்டும், எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் நான் தோல்வியை அந்த கூட்டணிக்கு எதிர்பார்க்கிறேன். ஒரே ஒரு கேள்வி கடைசி, அதை மட்டும் கேட்டுறேன். இப்ப திமுக அலையன்ஸை பத்தி பேசும்போது அது ஒரு வின்னிங் அலையன்ஸ்ன்றாங்க. நிறைய தேர்தல்கள்ல கண்டினியூஸா அவங்க வெற்றிகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த தடவை மட்டும் ஏன் மாறும்னு நினைக்கிறீங்க? ஏன் அது கண்டினியூ ஆகக்கூடாது? இதே மக்கள் தானே ஓட் போட்டுருக்காங்க. கண்டினியூஸா இது வரைக்கும் திமுக 2 பீரியட் வந்ததே கிடையாது. அது மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. இதை விட பெருசாலாம் பேசின சம்பவங்கள்லாம் முன்னாடி வரலாற்றில் இருக்கு. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்து நான் வந்து ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் இருக்குது. மக்கள் வந்து கூட்டமாக வந்தீங்களே, எனக்கு ஓட்டே போடாமல் போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கருணாநிதி அவர்கள் பேசின விஷயங்கள் வரலாற்றில் இருக்குது. எனக்கு ஓட்டு போடாமல் போயிட்டீங்க, சோத்தில் அடித்த பிண்டங்கள்னு சொல்லி அவர் மக்களை திட்டினதெல்லாம் இருக்குது. அதனால் வரலாறு நீங்கள் சொல்கிற அல்காரிதம் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் 2வது முறை இதுவரை ஜெயித்ததே கிடையாது. ஏன்னா இது வந்து ஜோசியமோ இல்லை இதுவோ அதுக்கு சொல்லலை. 2வது முறை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு அந்த ஆன்டிங்கம் பற்றி சொல்லுவாங்க இல்லையா, வெறுப்பு மனநிலையை ஏற்படுத்தாமல் ஒரு ஆட்சியை நடத்த வேண்டும். ஆனால் திமுக என்றைக்குமே மக்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பை உண்டாக்குற ஆட்சியை தான் இதுவரை தந்திருக்கிறது. என்னைக்குமே கருணாநிதி அவருடைய ஆட்சி காலத்துல, அவருடைய வாழ்நாள் காலத்துல கூட கருணாநிதி அவர்கள் வேண்டும் என்று இதுவரை மக்கள் ஓட்டு போட்டதே கிடையாது. ஜெயலலிதா அவர்கள் அவங்க இந்த தடவை வேணாம், அவங்க வேணான்னு தான் இவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்களே ஒழிய இவர் வேணும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் அவங்களுக்கு ஓட்டு போட்டதே இல்லை. எம்ஜிஆர் அவர்கள் இருந்த வரைக்கும் இவரை வர விட்டதே கிடையாது. ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்ப தொடர்ந்து அவங்க ஜெயிச்சுட்டே இருந்தாங்க. அப்புறம் இயற்கையினுடைய காலம் ஆயிட்டாங்க. இதுதான் வரலாறே ஒழிய மக்கள் திமுகவை விரும்பினார்கள் அப்படின்றது கிடையாது. இப்போ அதிமுக 234 தொகுதியிலையும் அந்த அம்மா இருக்கும்போது கேண்டிடேட் போட்டு தனியாக நின்றுருக்காங்க. திமுக அப்படி கற்பனை கூட பண்ணது கிடையாது. திமுக என்றைக்குமே கூட்டணி நம்பி தான் இருக்கும். 10 கட்சி, 5 கட்சி, 20 கட்சி, இந்த கூட்டணியை நம்பி தான் தேர்தல் நேரத்தில் இருக்குமே ஒழிய இங்கேருந்து தைலம் வரும், அங்கேருந்து அது ஒரு இது, இந்த டிஸ்கஷன் தான் கருணாநிதி அவர்களுடைய ஆளுமையை பற்றி நினைக்கும் போது உங்களுக்கு ஞாபகம் வருமே ஒழிய மக்கள் இருக்காங்க நான் தனியாக நிற்கிறேன் அப்படின்னு அவங்க பேசுறது உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஏன்னா அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. அதனால இந்த முறையும் இவங்க 2வது முறை ஆட்சியை தொடரப்போவது கிடையாது. ஏன் சார் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா ஜெயிச்சிருவோம்னு சொல்கிறாங்கன்னா, ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போகிறதுன்னு ஒரு 4% இருக்குது. அதாவது கொள்கை இருக்காது, எதுவுமே இருக்காது. ஒரு 4% எப்படி ஓட்டு போடுவாங்கன்னா, டீ கடையில் உட்காந்து ஏப்பா யார்ப்பா ஜெயிப்பா அப்படின்னு கேட்பாங்க. சலூன் கடையில் யார்ப்பா ஜெயிப்பா, யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. அவங்க 10 பேர் கேட்கறதுல 10 பேரில் அதிகம் பேர் யார் வருவாங்கன்னு ஒரு கன்செப்ஷன் சொல்கிறாங்களோ அந்த கட்சி நம்ம ஓட்டை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த 4%க்காக இந்த மாதிரி கன்செப்ஷன்லாம் கிரியேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். திமுக காரங்களுக்கே தெரியும் அவங்க தோக்க தான் போகிறாங்க. நீங்கள் என்ன நிறைய பேர் இன்டர்வியூ எடுப்பீங்க, உங்களுக்கு நிறையா பழக்கம் இருக்கும், ரொம்ப நாள் இதில் பத்திரிகை துறையில் இருக்கீங்க. நீங்கள் திமுக காரங்கிட்ட கேமரா ஆஃப் பண்ணிட்டு கேஷுவலாக பேசும்போது கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க இல்லைப்பா நாங்கள் இந்த தடவை வர்றது சந்தேகம் தான் அப்படின்னு. பரவாயில்ல தெரியும். பரவாயில்ல. இப்போ பாஜக தொண்டர்களா இருக்கலாம், பாஜக கட்சிக்காரங்களா இருக்கலாம், அவங்களோட விருப்பம் என்னவா இருக்கு? எவ்வளவு சீட்ஸ் எதிர்பார்க்குறாங்க? தெரியல சார். அது எப்படி சார் நாங்கள் எதிர்பார்க்க முடியும்? அப்படினாலும் நான் சொல்ல முடியுமா? அதை சொல்கிற பொசிஷனில் நான் இல்லை. அது மேலே இருக்கவங்க தான் முடிவு பண்ணணும். ஓகே. அதனால் வந்துட்டு எங்களுக்கு இந்த முறை ஒரு நல்ல ஒரு மரியாதையான ஒரு எண்ணிக்கையில் எங்களுடைய பாஜகவினுடைய எம்எல்ஏக்கள் கோட்டைக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் சிக்னல் ஃப்ரம் த ஃபீல்ட். மக்கள்கிட்ட அந்த சிக்னல் வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. மக்களுக்கு சேவை செய்வதற்காக அந்த வாய்ப்பு கிடைப்பதற்காக பாஜக அந்த ஆர்வத்தோடு அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ரொம்ப நன்றி சார். பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேட்டி கொடுத்து ரொம்ப நன்றி.